இன்னைக்கு நாங்கள் பார்ப்போம். லாஸ்ட் வீக் நாங்கள் மணி லாண்டரிங் மற்றது டெரரிஸ்ட் ஃபினான்சிங் மற்றது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் அதுக்கு கீழே வருகுது. எஸ், குட் ஆஃப்டர்நூன். மற்றது அது கீழே வர்ற ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நிதி உளவறுதல் பிரிவின் செயல்பாடுகள் அதுக்கு ரிப்போர்ட்டிங் அதில் பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு லாஸ்ட் செஷன் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இந்தியா லாஸ்ட் கிளாஸ் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸில் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு மற்றும் இடர் அடிப்படையிலான அணுகுமுறை. கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் இடர் என்ற ரிஸ்க் பேஸ் அப்ரோச் இருக்குது. இதில் கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொடுத்த நோட்ஸில் சில சேஞ்சஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்றால் சில டைம் டு டைம் சென்ட்ரல் பேங்க்ல இந்த கைட்லைன்ஸ்கள் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஆன்லைனில் கூட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படையக்குள்ள கொஞ்சம் கூட அவதானம் எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அப்படியான நேரத்தில் என்ன செய்ய வேணும் என்றதை பற்றி சென்ட்ரல் பேங்க் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குது. இதை விட இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் இந்த ரிஜிஸ்டார் ஆஃப் பர்சன்ஸ் டிபார்ட்மெண்ட் லிங்க் பண்ணப்பட்டிருக்கு பேங்க்ஸுக்கு. அப்படி லிங்க் பண்ணப்படைக்க எப்படி ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணுறதில் பற்றி எல்லாம் அந்த சொல்லியிருக்கேன். அந்த நான் அந்த கைட்லைன் சர்க்குலர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வரைக்குள்ள நீங்கள் அதுகளை பார்த்துக்கொள்ளலாம். தமிழ்லையும் இருக்குது, வாய்ச்சி கொள்ளலாம். இந்த அதையும் சொன்னால் நீண்ட நேர கிளாஸாக இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு பயங்கர வேலை சிறாக்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் இன்றைக்கு பார்ப்போம். நான் நினைக்கல 2 hours செல்லும்னு நினைக்கல. இட் வில் டேக் அரவுண்ட் 1.5 hours டைமில் முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைவாக இருந்தாலும் இது பார்த்து கொள்ளலாம். இதில் வெட்டிகால் யூடியூப்பில் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, நோட்ஸ் உங்களுக்கு டியூட்ஸ் பார்ப்போம். மாதிரி அப்லோட் பண்ணுற விஷுவலிக்கு இப்போ இதில் நிதி பரிமாற்ற அறிவிக்கும் சட்டம், அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் தான் நாங்கள் மெயினாக கூட பார்த்து நாங்கள் அதில் என்னென்னா அந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஓட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கூட வருது. பேங்க்ஸும் அதுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வருது. என்னென்னா ஏதாவது சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன்ஸை ரிப்போர்ட் பண்ண வேணும். அந்த ரிப்போர்ட்டிங் இல்லாட்டி பேங்க்ஸுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறது எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தா இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் அதில் செக்ஷன் 2ல் 1 வருகுது. அதில் நோட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போடுறோம், பொறுங்க. அது டைமில் பார்த்துட்டு போவோம். ஒரு கணக்கை வைத்திருப்பவரை அடையாளம் காண முடியாத போது எந்த ஒரு நிறுவனமும் கணக்கை திறக்கவோ செயல்படவோ அல்லது பராமரிக்கவோ கூடாது. அப்ப சென்ட்ரல் பேங்கின் கைட்லைன்ஸ் இருக்குது. இப்ப சென்ட்ரல் பேங்கின் கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு கணக்கை திறக்கவோ இல்லை மெயின்டைன் பண்ணவோ கூடாது. அங்கு எந்த ஒரு அனாமதேய கணக்கு அல்லது எண்ணால் மட்டும் அடையாளம் காணப்பட்ட எந்த ஒரு கணக்குக்கும் இது பொருந்தும். அதாவது முந்தி நம்பர்ட் அக்கௌண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு முந்தி நம்பர்ட் அக்கௌண்ட் என்று இருந்தது. இப்போ அந்த நம்பர்ட் அக்கௌண்ட்டுகளோ அல்லது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அக்கௌண்ட் டிபாசிட் அந்த அக்கௌண்ட் ஒன்றும் இல்லை. அப்போ அதுகளுக்கும் இது பொருந்தும். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ண இல்லாமல் கணக்கு திறக்க இயலாது. அல்லது நிறுவனத்தின் அறிவுக்கு தெரிந்து ஒரு கணக்கு கற்பனையாக அல்லது தவறான பெயரில் இயங்குகிறது, அப்படி செய்ய இயலாது. எந்த ஒரு நிறுவனமும் நிறுவனத்தின் வழக்கமான செயல்பாட்டு செயல்முறை அமைப்புகள் அல்லது நடைமுறைக்கு புறம்பாக தனித்தனியாக கணக்குகளை பராமரிக்க கூடாது. அப்ப எந்த ஒரு நிதி நிறுவனமும் நிறுவனத்தின் வழக்கமான செயல்பாட்டு செயல்முறை, அதாவது எந்த ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லியிருக்க அது பேங்க்ஸ்கள் அது
பேங்க்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், அல்லது ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸாக இருக்கலாம். അതിൻ്റെ ഒരു நிறுவனத்திൻ്റെ வழக்கமான அவண்ட செயல்பாடு ஆப்ரேஷனல் என்ன அவண்ட பிஸ்னஸ் என்ன இருக்கோ அதுக்கு புறம்பாக கணக்களை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தா பிரிவு 2, அதாவது ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல பிரிவு 2ல நிதியியல் உளவர்தல் பிரிவு ஃபினான்சியல் யூனிட்டால் வழங்கப்பட்ட இந்த விதிகளுக்கு முற்பட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் அடையாளம் காணவும் மற்றும் எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணம் அல்லது பிற நம்பகமான மற்றும் சுயாதீனமூல ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு வாடிக்கையாளரை அடையாளம் காணும் திறன் கொண்டதாக அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும். இதுதானே அடையாளம் காண்றது ஒபிஷியலி ஐடென்டி இருக்குத்தானே, இல்லது வேறு ஏதாவது நம்பகத்தம்பிதாலே அடையாளம் காணணும்னு கணக்கு திறக்கிறது. பிரிவு 2.3 வாடிக்கையாளர்களை அடையாளம் காண்பதற்கான விதிகள் ஒழுங்குமுறைகளை நிதியியல் உளவர்தல் பிரிவு வழங்குகிறது. இப்போ இப்படி அடையாண்டு இந்த ஃபினான்சியல் யூனிட் வழங்குகிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண வேணும். புதிய விதி இதற்கு நாங்கள் பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு ஜனவரியில ஒரு விசேட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கெசட் போட்டிருக்கு. 1951-13 இலக்கவுடைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கெசட் வெளியிடப்பட்டிருக்குது. வாடிக்கையாளர் உரிய அவதானம் விதிகள், கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் விதிகள், ரெகுலேஷன்ஸ் 2016ஆம் ஆண்டின் இலக்கம் 1 என்ற இதுக்கு கீழே வந்திருக்கு. அதாவது கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை பற்றி 2016ஆம் ஆண்டின் இலக்கம் 1 என்ற விதிகள் வெளியிடப்பட்டிருக்குது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கெசட்டுக்குள்ளால. அதுல சொல்லப்பட்டிருக்கு மேலதிகமாக மத்திய வங்கியின் உளவர்தல் பிரிவினால் இலக்கம் 2/2021 வழிகாட்டி, இதை விட இந்த வருஷம் 2/2021 வழிகாட்டி அறிவித்தல் மூலம் ஜூலை 20ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு கிட்டல்ல. இதுல இந்த சிசிடிவியின் பயன்படுத்துகை, சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் நடத்தப்படும் இடங்கள் போன்றவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த இடங்கள்ல சிசிடிவி இருக்க வேணுமென்று இந்த சிசிடிவி இந்த ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு காலம் வச்சிருக்க வேணும் அதை எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த கைட்லைன்ஸை சென்ட்ரல் பேங்க் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இதுகளை தமிழ்ல இருக்குது, 3 பாஷையிலும் இருக்கு. கொஞ்சம் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அது வங்கிகளுக்கு முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இது என்னென்ன வழிகாட்டல கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷனோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயங்கள் இப்போ கிட்ட வெளியிடப்பட்டிருக்கு. ஜூலை 20ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. 2021 வழிகாட்டல். அடுத்தது அத்துடன் வழிகாட்டல் இலக்கம் 3/2020 போன வருஷம் வெளியிட்டிருக்கு. டிசம்பர்ல 30ஆம் தேதி 2020 வெளியிடப்பட்டது. ஆட்பதிவு திணைக்கள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் பர்சன் மின்னணு இன்டர்ஃபேஸ் எனக்கு தமிழ் வழியா எனக்கு ஒரு ஞாபகம் வரையில் இடைத்தொடர்பு மூலம் வாடிக்கையாளரை அடையாளம் காணல் மற்றும் உறுதிப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றால் இன்டர்ஃபேஸ் இருக்கிறபடியா ஐடென்டிஃபிகேஷன் சரியா அதில் செக் பண்றது இந்த கைட்லைன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. இலக்கம் வழிகாட்டல் அதாவது கைட்லைன்ஸ் சென்ட்ரல் பேங்கால 3/2020 ஃபினான்சியல் யூனிட்டால வழங்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது 2018ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி இலக்கம் 2083-20 விதிகள் 2018 அதாவது ரூல்ஸ் 2018 சொல்லப்பட்டிருக்குது. நிதி சாரா தொழிலுக்கு ஏற்புடையதானவை, அதாவது நிதி சாரா டிசிக்னேட்டட் நிதி சாரா இல்ல நிதி சாரான்னு நம்ம அதிக போட்டிருக்கோம். டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் நிதி சாரா சரியா தமிழ்ல அப்படியே அதுல சென்ட்ரல் பேங்க் போட்டு வந்து அப்படி எடுத்துட்டேன். நிதி சாரா தொழில்கள் நிதி சம்பந்தம் இல்லாத டிசிக்னேட்டட் நான் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் அதுல இந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்குது. கசினோ மற்றது சூதாட்ட இல்லங்கள், கசினோ அதாவது கேம்பிளிங் ஹவுசஸ் அல்லது லொட்ரி, யாரும் லொட்ரி நடத்துறார்கள், மற்றது இணையமூடாக இது போல பிசினஸ் நடத்துறா லொட்ரி அதெல்லாம் நடத்துற இருக்குதானே இந்த வெப்சைட்டுகளுக்குள்ளால இது போன்ற நடத்தப்படும் வியாபாரங்கள் உட்பட மற்றது முதல் நாங்க பார்த்திருக்கிறோம் என்ன இந்த உலோக வியாபாரிகள், அதாவது மெட்டல் டீலர்ஸ் அண்ட் பெருமதி மிக்க கற்கள் வியாபாரிகள், அதாவது பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் என்று சொல்லிக்கல இதுல இந்த ரத்தினக்கல், மாணிக்கக்கல், வைரக்கல் இதழ் போன்ற அதுதான் சொல்றது பிரிசியஸ் ஸ்டோன்ஸ்.
டீலர்ஸ் வியாபாரிகள் மற்ற சட்டத்தரணிகள் நொத்தாரிசுகள் மற்றும் தனிப்பட்ட சட்ட தகமையாளர்கள் கணக்காளர்கள். ஏனென்றா இவை வந்து கேஷ் டீலிங் இல்லாட்டியும் இவை வந்து இவைகளால் இந்த காணி உறுதிகள் இதுகள் எல்லாம் நடக்குது. பெரிய பெரிய பிசினஸ் கண்ட்ராக்ட்கள் எல்லாம் செய்யக்குள்ள இவைக்கு தெரிய வருது தகவல். அந்த தகவல்களை கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் இவை செய்ய வேணும், இன்ஃபார்ம் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ற அறிக்கைகள் வருகிறது. மற்றொரு நம்பிக்கை அல்லது கம்பெனி சேவை வழங்குனர், ஒரு ட்ரஸ்ட் அல்லது கம்பெனி சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுது, ஒரு மூன்றாம் தரப்புக்கு சேவை வழங்குவார்கள். இவையெல்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேண்டிய ஆட்கள். வங்கிகளை போல இவையும் தங்களுடைய வார வாடிக்கையாளரை பற்றி அல்லது பற்றி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை பற்றி வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு செய்ய நடத்த வேண்டிய ஆட்கள்னு சொல்லி இந்த 2018ஆம் ஆண்டு அதிவிசேட வர்த்தமானியால சொல்லப்பட்டிருக்கு. 2018 முதலாம் இலக்க வழிகாட்டல். இதை விட இன்னொன்று இருக்குது. 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானில இன்னொன்று சொல்லப்படுதா இலக்கம். அந்த விசேட வர்த்தமானி 21-23/14 அந்த வர்த்தமானில சொல்லப்பட்டிருக்குது காப்புறுதி நிறுவனங்கள். அதாவது 2000ஆம் ஆண்டின் 43ஆம் இலக்க காப்புறுதி பதிவு சட்டத்துக்கு கீழே நீண்டகால காப்புறுதி வியாபாரத்தை செய்யும் நிறுவனங்களுக்கான விதிகள். அது 2019 இலக்கம் 1 சொல்லப்படுது. இடர் அடிப்படையிலான வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வை நடத்து, அதாவது ரிஸ்க் பேஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை இவை காப்புறுதி நிறுவனங்களும் காப்புறுதி பிசினஸ் செய்கிறார்கள் நடத்த வேணும் என்று இந்த சட்டம் சொல்லுது. அது தொடர்பான விதிகளை அந்த வந்து சொல்லி இருக்கு, என்னென்ன இதுகள்ல என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லி. தொடர்ந்து காப்புறுதி நிறுவனங்கள் தொடர்பான இது தமிழ்ல இருக்கு, நீங்க வாய்ச்சி பாருங்க. இந்த கசட்டுகள் வந்து 3 வாசலையும் கூட்டுருக்கு. சென்ட்ரல் பேங்க் இதுல போய் நீங்க ஆப்ஷனை தமிழ்ல செலக்ட் பண்ணீங்கன்னா என்னென்னு பார்க்கலாம். பலமையாக இந்த வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி தான் அதுகளுக்கும் ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட அறிவுறுத்தல்கள் தான் வழிகாட்டல்கள் ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டின் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதை மூலையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது யாருக்கு இந்த வழிகாட்டல் பொருத்தமாகுது என்றால், நிதி பரிமாற்ற அறிவிக்கும் சட்டம் பிரிவின் 33 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள நிதி வணிகத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு நிறுவனங்கள். அப்ப நிதி நிறுவனத்தில் ஈடுபடுற ஒவ்வொரு வணிகங்கள், மற்றது ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த விதிகள் பொருந்தும். மற்ற நிதிசாரா தொழிலுக்கு ஏற்புடைய நிறுவனங்கள், நிதிசாரா தொழிலுடைய ஏற்பு நிறுவனங்கள் முதல் பார்த்துருக்கோம். என்னென்ன கசினோ அது மாதிரி நிறுவனங்கள் பார்த்துருக்கோம். நிதி வணிகத்துல ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் நாங்க முந்தி போன கிளாஸ்லையும் பார்த்துருக்கிறோம். உரிமம் பெற்ற வணிக வங்கிகள், அதாவது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க், உரிமம் பெற்ற சிறப்பு வங்கிகள் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ், உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள் லைசன்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், உரிமம் பெற்ற பங்குத்தரகர்கள் ஸ்டாக் புரோக்கர்ஸ், பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவைகள் மணி வேல்யூ டிரான்சாக்ஷன் சர்வீஸ், பணம் அனுப்புறது செய்யறது, மொபைல் அடிப்படையிலான பரிமாற்ற சேவை வழங்குனர்கள் போன்றவை இருக்கின்றன. பணம் அல்லது பெறுமதி பரிமாற்ற சேவைகள், பணம் அனுப்புபவர்கள் மொபைல் அடிப்படை சேவைகள் இருக்கிறார்கள். மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பணம் மாற்றும் நிறுவனங்கள் ஆத்தரைஸ் மணி சேஞ்சிங் கம்பெனிஸ், மணி சேஞ்சர்ஸ் இருக்கிற இவையும் வந்து நிதி நிறுவனங்கள் தான் நிதி சேவைகளை வழங்குகிறார்கள். ஆத்தரைஸ் மணி சேஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்கணும். மற்ற நீண்ட கால காப்புறுதி வியாபார நிறுவனங்கள் இப்ப அதையும் சேர்த்திருக்கோம் அந்த புதிய இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு. இதுகள் வந்து நிதிசார் நிறுவனங்கள். நிதி சாரா நிறுவனங்கள் முதலே சொல்லியிருக்கோம் என்னென்னு. இப்போ இடர் அடிப்படையிலான அதாவது ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் என்னன்னு பார்ப்போம். ஏன் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு போயிருக்குன்னு சொல்லி முதல் தொடங்கைக்குள்ள விதி அடிப்படையிலான அணுகுமுறை தான் இருந்தது, அதாவது ரூல் பேஸ்ட் அப்ரோச். அப்ப அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இவ்வளவுக்கு மேல டிரான்சாக்ஷன் இருந்தா இப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு தான் ஒரே மாதிரி இருக்கேக்குல அதுல வந்து ஒரே பேஸ்ல இருக்கேக்க அதுல வந்து காலப்போக்கில் அதுல கண்டுபிடிக்க இல்லாது. இந்த மணி லாண்டரிங் ஃபினான்சிங் கண்டுபிடிக்கிறது இல்லை, கஷ்டம். ஆனபடியத்தான் விதி அடிப்படை அணுகுமுறையில இருந்து இடர் அடிப்படையிலான அணுகுமுறை ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு மாறி இருக்குது.
விதி அடிப்படையிலான அணுகுமுறை அனைத்து வகையான வாடிக்கையாளர்களுக்கும் தயாரிப்புகளுக்கும் ப்ராடக்ட்ஸுக்கும் அதன் ஆபத்து அளவை பொருட்படுத்தாமல் சமமான ஆதாரங்களை கூறியது. இதுல வந்து அந்த அதில் இருக்கிற ஆபத்துகளை பொருட்படுத்தாமல், அதில் இருக்கிற டேஞ்சரஸ் ரிஸ்க் அதுல பொருட்படுத்தாமல் ஒரே சேம் ஈக்குவலான எவிடன்ஸை வந்து கேட்கறது அது. ஆனா ரிஸ்க் பேஸ்ல அப்படி இல்லை. இதற்கு மாறாக இடர் அடிப்படையிலான அணுகுமுறைக்கு பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடல், கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தேவை. அவை ஆபத்தின் தன்மை, அளவு மற்றும் சிக்கலுடன் ஒத்து போகின்றன. ரிஸ்க் பேஸ்ல வித்தியாசமா பார்ப்படுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ரிஸ்க் தன்மை இருக்கும். மணி லாண்டரிங்ல, டெரரிஸ்ட் ஃபைனான்ஸ்ல வித்தியாசமான ஆபத்தின் ரிஸ்க் பேஸ் இருக்கும். அதுகளை வந்து ஆபத்தின் தன்மை, அளவு மற்றும் சிக்கலுடன் ஒத்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பணத்துய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல், இடர் முகாமை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நிதி நிறுவனங்கள் அதன் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை அடையாளம் காணவும், மதிப்பீடு செய்யவும் மற்றும் நிர்வகிக்கவும் பொருத்தமான பின்வருவை தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கின்றன. சரிதானே? நிதி நிறுவனங்கள் அதன் பணம் தூய்தாக்கம், பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை அடையாளம் காணவும், மதிப்பீடு செய்யவும், அதை எவலுவேட் பண்றதுக்கும் மற்றும் நிர்வகிக்கவும், அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கும் பொருத்தமான பின்வரை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ வாடிக்கையாளர்கள் இதுல இருந்து அரோ போட்டுனா கொஞ்சம் பெருசாக உளுத்தாடி போயிடுது. வாடிக்கையாளர்கள் பொருட்கள் மற்றும் சேவைகள் மற்றும் புவியியல் இருப்பிடம், ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அதுல இருந்து பரிவர்த்தனைகள், விநியோக வழிகள், டெலிவரி சேனல்ஸ். அப்ப இந்த ஒரு செயினுக்கால போகுது. கஸ்டமர், பொருட்கள் மற்றும் சேவைகள், புவியியல் இருப்பிடம், பிறகு பரிவர்த்தனை, விநியோக வழிமுறைகள். அப்ப இந்த வழிமுறையில தான் இந்த பண மாற்றங்கள் இதெல்லாம் போகுது. அப்ப இதுகளை நிர்வகிக்க வேணும், பார்த்து மதிப்பீடு செய்து காண வேணும். இடர் மதிப்பீடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்ட் பண்றது, ரிஸ்க் பேஸ்ட் ரிஸ்களை வந்து அசஸ் பண்றது, பிறகு அதுல கண்டுபிடிக்கிற ஃபைண்டிங்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ண வேணும். அவ்வப்போது மீளாய்வு செய்வதன் மூலம் இடர் மதிப்பீடுகளை புதுப்பிக்கவும். இது பீரியோடிக்கல் ரிவ்யூ செய்யறதானே, பீரியோடிக்கல் ரிவ்யூ செய்து இந்த ரிஸ்களை வந்து அசஸ் பண்ணி செய்யறது, ரிவ்யூ பண்ணி கொண்டு போகலாம். இதன் இடர் மதிப்பீடு நிதி நிறுவனங்களின் பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடல், இடர் சுய விவரம் மற்றும் அதன் பணிப்பாளர் சபைக்கு இடர் கட்டுப்பாடு மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளின் செயற்திறல் பற்றிய அறிக்கைகளை சரியான நேரத்தில் வழங்கவும். அந்த நிறுவனம் வந்து, அதாவது நிதி நிறுவனம் அதின் ரிஸ்கை வந்து அசஸ் பண்றது, எவலுவேட் பண்ற மற்ற நிதி நிறுவனங்கள்ல பண தூய்தாக்கம், மணி லாண்டரிங், ஃபினான்சியல் மற்ற செல்ஃப் என்ன சொல்றது சுய விவரம், இந்த விவரங்களை எடுத்து அதனுடைய பணிப்பாளர் சபை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு ரிஸ்க் கண்ட்ரோல் மற்றது ஆடிட், இதுகளின் செயல்திறனை பற்றி அறிக்கையை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க வேணும். நடைமுறையில் எழுத்துள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு அதன் பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக கொள்கையை உருவாக்குதல். இந்த பேஸை வச்சுதான் இந்த என்ன செய்யணும், டைம் டு டைம் செய்யல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால இன்டர்னல் பாலிசி வந்து டெவலப் பண்ணப்படும். டைம் டு டைம் வந்து இது மாற்றப்பட்டு கொண்டு போகும். நடைமுறையுள்ள சட்டங்களுக்கு உட்பட்டு பணிப்பாளர் சபையால இந்த செய்கிற முறைகள், ரிப்போர்ட்களை வச்சு தீர்மானிக்கப்படும். மேலதிக வழிகாட்டல் 11/2018 அன்று வெளியிடப்பட்ட 2018 முதலாம் இலக்க நிதி நிறுவனங்களுக்கான பணம் தூய்தாக்கல், நிதியிடல், இடர் மதிப்பீட்டுக்கான வழிகாட்டல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இதன்படிதான் 2018ஆம் ஆண்டுக்கு வழிகாட்டல் ஒன்று சொல்லி இந்த ரிஸ்க் பேஸ்ட் எப்படி என்று சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளக கட்டுப்பாட்டு கொள்கைகள், இணக்கம், கணக்காய்வு மற்றும் பயிற்சி. நீங்கள் முதல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸாமுக்கு வரைக்கும் கொஞ்சம்
தியரட்டிக்கலாக எழுத வேணும். அதுக்கு என்ன மாதிரி தான் இது ப்ரிப்பேர் பண்ணி இருக்குது. சாதாரண ஒரு ஜாப் டெஸ்ட்டுக்கு எழுதுறதுக்கும் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ப்ரொஃபஷனல் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள ப்ரொஃபஷனல் இதை எழுதக்கூடியதாக இருக்க வேணும். அதுகளுக்குத்தான் இதில் சுருக்கமாக நான் தந்திருக்கிறேன். தேவையானதில் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் அந்த இதில் தமிழ் முழுக்க விவரமாக பார்க்கலாம். உள்ளக கட்டுப்பாட்டு கொள்கைகள், இணக்கம், கணக்காய்வு மற்றும் பயிற்சி. உள்ளக கட்டுப்பாடு இன்டர்னல் கண்ட்ரோல், பாலிசிஸ், கம்ப்ளைண்ட்ஸ், மற்றது ஆடிட். இதெல்லாம் பயிற்சி, ட்ரைனிங் இவ்வளவும் செய்யணும். பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளக பணம் தூய்தாக்களுக்கு எதிரான மற்றது பயங்கரவாத நிதியிடலுக்கு எதிரான கொள்கையை நிதி நிறுவனங்கள் வகுக்க வேணும். அப்ப இந்த பேஸ்ல ஒவ்வொரு நிறுவனம் தங்களோட பாலிசிஸை உருவாக்க வேணும். அப்ப அதுக்கு ஒரு மூத்த நிர்வாக நிலை அதிகாரி, அதாவது இணக்க அதிகாரியை நியமிக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ் ஆபீசரை நியமிக்கணும். ஒரு சீனியர் ஆபீசர், அவர் ஒரு நுழைஜபிளால நியமிக்கிறது, வங்கியில் நியமிக்கும். விரிவான பணியாளர் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு. பணியாளர் அங்க இருக்கிற ஊழியர்கள் பற்றிய டியூ டிலிஜென்ஸும் செய்ய வேண்டும். மற்ற அவர்களை கண்காணிக்கணும், சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இருக்கணும். இதை நாங்கள் போகிற பார்த்து நாங்கள் அதுல ஒவ்வொரு எம்ப்ளாயி, அது பெர்மனண்டோ அல்லது டெம்பரரியா இருக்கலாம், ஆனால் அவைய வேலைக்கு அமர்த்த முதல் ஸ்கிரீன் பண்ணணும்னு சொல்லி இந்த கம்ப்ளைன்ஸ் ரெகுலேஷன்ல சொல்லப்படுது. பொருத்தமான பயிற்சி, திறன் மேம்பாடுகள். அப்ப இவர்களுக்கு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் பயிற்சிகள், திறன் மேம்பாடு செய்யணும். சுயாதீன கணக்காய் சேர்றது, இண்டிபெண்டன்ட் ஆடிட் ப்ரொசீஜர். கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் இருக்குது, சாதாரண ஆடிட்டோட கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் அது இண்டிபெண்டா ஒரு ஆடிட் செய்யக்கூடியதாக இருக்க வேணும். வெளிநாட்டு கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்கள். அப்ப ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வெளிநாட்டு கிளைகள் இருக்கலாம், பேங்க்ஸ்களுக்கு இருக்குது. பல சப்சிடரிஸ் இருக்கு, துணை நிறுவனங்கள். ஒரு பேங்க்ஸ் நிறுவனங்களுக்கு வேற துணை நிறுவனங்கள் நிறைய இருக்கும். அந்த நிறுவனங்கள் வேற வேற பேர்கள்ல வேற வேற பிசினஸ்ல இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு லீசிங் கம்பெனி சப்சிடியில இருக்கும், அல்லது ரிசோர்ட்டுகள் இருக்குது, அதாவது ஹோட்டல்ஸ்கள் இருக்குது, வேற வேற இதெல்லாம் போல நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அப்ப அதுகள்ல என்ன செய்யணும், அதுகளுக்கு நிதி குழுக்கள் குழு அளவிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நிதி குழுக்கள் பினான்ஸ் கமிட்டிஸ் என்றது. அப்ப குழு அளவிலான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். வெளிநாட்டு கிளைகள் மற்றும் பெரும்பான்மையான நிதி நிறுவனங்களுக்கு சொந்தமான துணை நிறுவனங்கள் ஒப்பீட்டளவில் மிகவும் கடுமையான பணம் தூய்தாக்களுக்கு எதிரான பயங்கரவாத நிதியிடலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரயோகிக்க வேண்டும். இந்த வெளிநாட்டு கிளைகள் மற்றும் துணை நிறுவனங்கள் சப்சிடரிஸ்ல ஸ்ட்ரிக்ட்லி இந்த மணி லாண்டரிங் அண்ட் என்ன சொல்றது டெரரிஸ்ட் பினான்சிங் எதிரான செயல்பாடுல கடுமையான அந்த சட்ட இதுகளை நடவடிக்கைகள் சொல்லப்பட்ட வழிமுறைகளை பிரயோகிக்க வேணும். மற்றது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், டெக்னாலஜி. இப்ப டெக்னாலஜி அதுக்குள்ளால கூடுதலான இந்த மணி லாண்டரிங் அதுகள் நடக்கிறதுக்கு இருக்குது. ஈவன் நிறைய இமெயில்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதுல இப்போ சென்ட்ரல் பேங்க்ல எடுத்து பார்த்தா ஈவன் ஒரு அநேகமாக வீக் டேஸ்ல பேப்பர்ல பார்த்தா அட்வர்டைஸ் பண்றாங்க, இதெல்லாம் கவனமா இருங்கோ, அவதானமா இருங்கோ, இதற்கு ஏமாறாதங்கன்னு சொல்லி வருகுது. இந்த டெக்னாலஜி ஒன்று போன்ல வருகுது, மற்றது இமெயில்ஸ்ல வரும், அல்லது வெப்சைட்டுகளால மோசடிகள் நடைபெறலாம். இதை விட இதுகள்ல இந்த பண தூதாக்கம், அதாவது வேற நாடுகள்லயோ எங்கேயோ மோசடியாக பெறப்பட்ட பணத்தை வேற விதமாக மாற்றுறதுக்கு இந்த டெக்னாலஜி பாவிக்கப்படலாம். இது தொடர்பாக எழக்கூடிய பண தூய்தாக்கம் மற்றும் பயங்கரவாத நிதியிடல் அபாயங்களை கண்டறிந்து மதிப்பிட வேண்டும். புதிய தயாரிப்புகளின் வளர்ச்சி. இப்ப நியூ ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி வெரி ஃபாஸ்டா டெவலப் ஆகி கொண்டு போய்க்க அடிக்கடி நியூ ப்ராடக்ட்ஸ் வருது. இந்த நியூ ப்ராடக்ட்ஸ்ல வரையக்குள்ளே அதை எப்படி இவர்கள் பாவிக்கலாம் இந்த என்றதுக்கு கவனமாக இருக்க வேணும். இந்த பயங்கரவாத அந்த நிதியிடலுக்குள்ள மணி லாண்டரிங்ல எப்படி பாவிக்கணும்ன்றதை கவனமா இருக்க வேணும், மானிட்டர் பண்ணணும். புதிய விநியோக வழிமுறைகள் உள்ளிட்ட புதிய வணிக நடைமுறைகள்.
புதிய மற்றும் முன்பே இருக்கும் தயாரிப்புகளுக்கு புதிய அல்லது வளரும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு. எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கிற ப்ரொடக்ட்ஸ் அல்லது டெவலப் பண்ணி கொண்டு போய்க்க அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கையும் இது தொடர்பாக எழக்கூடிய அபாயங்களை வந்து மதிப்பீடு செய்ய வேணும் என்று சொல்லி இருக்குது. அப்ப வளமையாக வங்கிகள்ல வந்து ஒரு ப்ரொடக்ட்ஸ் ஒரு புது ப்ரொடக்டோ இன்னும் செய்ய கம்ப்ளைண்ட்ஸ் டிவிஷன் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு அக்ரி பண்ண வேணும். அது வங்கியில் நடைமுறை இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் டிவிஷனும் அக்ரி பண்ணணும். ஈவன் ஒரு சிஸ்டத்துல சேஞ்சஸ் செய்யறதா இருந்தா கூட எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல இப்போ பேங்க்ல ஒரு சிஸ்டத்துல சேஞ்சஸ் செய்யணும், டெவலப்மெண்ட் செய்யணும். ஒரு நியூ ப்ராடக்ட் வருதுன்னு சொன்னா அதை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து அதுக்கு நோ ஒப்ஜெக்ஷன் சொல்ல வேணும். அப்ரூவ் அவர் அக்ரி பண்ணி போகணும். அது மாதிரி சில இதுகள் இருக்கு, ஆடிட் ரிஸ்க் எல்லா டிவிஷன்ஸுமே அப்ரூவ் பண்ண பிறகு அந்த அதை வந்து டெவலப்பை அக்செப்ட் பண்ணி செய்வேன் நம்ம ஐடியால. அதுல இந்த கன்சர்ன்கள் அக்கறைகள் அதுல கருத்து கொள்ளப்பட்டு அவை தருவினம், அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு நிதி நிறுவனமும் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் வெளியீடு அல்லது பயன்பாட்டுக்கு முன் ஆபத்து மதிப்பீடுகளை மேற்கொள்ளுதல். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து வெளியில விடுறதுக்கு அல்லது யூஸ் பண்றதுக்கு முதல் இந்த ரிஸ்கை வந்து அசஸ் பண்ண வேணும்னு சொல்லிடும். அபாயங்களை நிர்வகிக்கவும் சமனப்படுத்தவும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுல ஒரு ப்ராடக்ட் வந்து அதுல என்னென்ன ரிஸ்க் வருமென்று அதை அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய இருக்கணும், மற்றது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாயும் இருக்க வேணும். அதுக்கு சூட்டபிள் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஒவ்வொரு நிறுவனம் இதை செய்ய வேணும். இதாவது ப்ராடக்ட் சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி போட்டு அதை பேசாம இருக்க இயலாது. அதால வர பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். எப்பொழுது வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு செய்ய வேண்டும், இது அடுத்தது வருகிறது. இப்ப நாங்க வாரம் வாடிக்கையாளர் விழிப்புணர்வில் இதுல முக்கியமான விடயங்கள் வருகிறது. பழமையாக எந்த வங்கி பிசினஸ் இயக்க விழிப்புணர்வு செய்யறதும் பிசினஸ் பிசினஸை பாதிக்காத மாதிரி தான் இதெல்லாம் செய்ய வேணும். வாடிக்கையாளருக்கு அதை கவனிக்கிறோம்ன்றது தெரியாத மாதிரியும் இருக்க வேணும். பார்த்தோம்னு சொன்னா எப்ப செய்ய வேணும் இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், எப்ப செய்ய வேணும்? வணிக உறவில் நுழையும் போது. இப்போ முதல் வரைக்குள்ள விழிப்புணர்வு செய்யலாம். அது ஓப்பனா அந்த ஃபார்ம் எல்லாம் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குள்ள ஃபார்ம்ஸ்ல தேவைகளை என்னென்னு சொல்லி டிக் பண்ணி கொடுக்குறது. முந்தி அது தொடக்கத்துல வந்தது வாடிக்கையாளரிலிருந்து டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு தெரியாமல் அதை ஃபில் பண்றாங்க. ஆனா இப்ப அது வந்து அந்த ஃபார்மிலேயே கையெழுத்து பண்றது இருக்குது. ரூபாய் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான தொகை அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் அதற்கு சமமான தொகை சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு பணம் மற்றும் நாணய மாற்று வணிகத்தை வழங்கும் போது, அப்போ ஒரு 2 lakhs ஸ்ரீலங்கன் ரூபிக்கு ஈக்குவல் அல்லது அதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு நாணயம் என்றாலும் கொடுக்கறது வாங்கல் செய்யக்குள்ள கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும்னு சொல்லப்படுது. தொலைத்தொடர் கூறான பணப்பரிமாற்ற சேவைகளை வழங்கும் போது, தொலைத்தொடர் கூறான பணப்பரிமாற்றம் அதாவது ஸ்விஃப்ட், ஸ்லிப்ஸ் சரிதானே, செப்ட் இருக்கு, காமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், மணி ரெமிட்டன்ஸ் இதில் செய்யக்குள்ள செய்யக்குள்ள செய்யணும். கஸ்டமர் டியூ டெலிஜென்ஸ், அதாவது சில பேர் வந்து அக்கௌண்ட் இராது ஆனால் இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ சிஏக்கு டிபாசிட் பண்ணிக்குள்ள அதோட எப்படி இந்த பணம் வந்து செய்யலான்னு செய்யலாம். இன்னும் சில கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்ல பெரிய தொகையை டிபாசிட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த சொல்லப்பட்ட லிமிட்ஸுக்கு மேலே. அவ்வப்போது பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது, 2 லட்சத்தை தாண்டிய தொகை அவ்வப்போதுன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்ல அவ்வப்போதுன்னா ஒரு இடக்கடை வந்து ஃப்ரீக்வென்ட்லி டிரான்சாக்ஷன்ஸ் செய்து கொள்றது. அத்தகைய வாடிக்கையாளர் பணம் தூய்தாக்கம் பயங்கரவாத நிதியிட நடவடிக்கைகள் ஈடுபட என்பதில் நிதி நிறுவனத்துக்கு சந்தேகம் உள்ள போது, ஒரு கஸ்டமர் வந்து டிரான்சாக்ஷன் செய்து போகிக்க ஒரு டவுட் ஒன்று வருது அந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு, இவர் இப்படி செய்யலாம் அந்த இதுக்கு சந்தேகம் வருகிறது. அந்த நேரத்தில் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும்.
முன்னர் பெறப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மை அல்லது போதுமான தன்மை குறித்து நிதி நிறுவனத்துக்கு எந்த சந்தேகமும் உள்ளது. வந்து ரிவ்யூ பண்ணலாம் தானே, திரும்ப கேட்கலாம். அப்ப திருப்பி அந்த முதல்பட்ட தகவல் போதாத தன்மை அல்லது சந்தேகம் இருந்தால் திருப்பி கேட்கலாம். கசினோ சூதாட்ட இல்லங்கள் அல்லது லொட்டரி நடத்துவர்கள் அத்தகைய வியாபாரத்தை இணையமூடாக கொண்டு நடத்தும் நபர்கள் உள்ளடங்களாக $3000 மேற்பட்டது. இவைக்கு வந்து அந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுக்கு $3000 மேற்பட்ட டிரான்சாக்ஷன் பிரேக்ல இருக்குன்னு சொல்லியிருக்கு. மற்ற பெறுமதி மிக்க உலோக வியாபாரிகள் மற்றும் பெறுமதி மிக்க கற்கள் வியாபாரிகளுக்கு அவைக்கு வந்து இந்த நிதிசார வியாபாரம் அவைக்கு $10,000 $15,000 மேற்பட்டவை என்று சொல்லி இருக்கு. அந்த புது அந்த இதில் வாட்சிங்கன்னா தெரியும். அதான் நிதிசாரா நிறுவனங்கள்ட எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்றால் வாடிக்கையாளர் விதிவிலக்கு, வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளின் செயல்பாட்டை நடத்துவது வாடிக்கையாளரை தூண்டும் என்று நிதி நிறுவனம் நியாயமான முறையில் நம்பினால் அது வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஒரு சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை முறையிடல் புகாரை அளிக்கும். இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து செய்யல, கஸ்டமர் அலர்ட் ஆயிட்டார். அலர்ட் ஆகிறது என்று ரீசனபிளா நம்பினால் சரிதானே. அப்ப அப்படி ஒரு செய்யறதாலே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மறைச்சு கொண்டு போகலாம்னு நம்பினா அதை அவர்கிட்ட கேட்காமல் வாடிக்கையாளர் உரியொழுப்பு நடவடிக்கை நடத்துவதை நிப்பாட்டிப்பது, சிடிடியை விட்டுட்டு சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டில் வந்து ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸுக்கு அறிவிக்கலாம். அப்போ சிடிடியை விட்டுட்டு இப்படி ஒரு என்ன சில பேர் இப்படி செய்ய அலர்ட் ஆகிட்டு ஏதாவது கேட்க வலிக்கிட்டா அதில் கேட்டால் அலர்ட் அப்படி செய்யுமென்று ஆக்கள நடவடிக்கையை வந்து தெரிஞ்சா நேரடியாகவே எஸ்டிஆருக்கு புகாரை கொடுக்கலாம். ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் மிச்ச வெளியே பார்த்துக்கொள்ளும். வாடிக்கையாளரை அடையாளப்படுத்துதல், சரிபார்ப்பு மற்றும் உரிய விழிப்புணர்வு சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ். வணிக உறவுகளின் நுழைவிற்கு முன் அதன் வாடிக்கையாளர்களை நன்மை பயக்கும் உரிமையாளர்கள் உட்பட பெனிஃபிஷரி அவை உட்பட அடையாளம் காண வேணும். ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் வரைக்க அந்த வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் மற்ற பெனிஃபிஷரிஸா இருக்கு, அவைகளையும் அடையாளம் காண வேணும். அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள தகவல்களை பெறுதல், அத்தகைய தகவலை சரிபார்த்து வாடிக்கையாளர்களை அடையாளம் காணும் மற்றும் ஆரம்ப இடர் விவரக்கொத்தை நோக்கத்துக்காக பதிவு செய்தல். அந்த சொல்லுள்ள குறிப்பிட்ட தகவல்கள் பெறணும். ஒரு ஃபார்ம் இருக்குத்தானே. சாரி. அதில் குறைந்தபட்ச வாடிக்கையாளர் உரிய விழிப்புணர்வு, அதில் மினிமமாக கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. கணக்கு திறக்கிற நோக்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருவாயின் ஆதாரம், எதிர்பார்க்கப்படும் மாத புரள்வு, மாதம் எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்குது, எதிர்பார்க்கப்படும் பரிவர்த்தனை முறை, இந்த வகையில் டிரான்சாக்ஷன் இடம்பெற போகுது, கேஷ் ஆயோ டிரான்ஸ்ஃபர் ஆயோ சேலரியோ இன்னும் இது ஒன்று கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் ஏனைய கட்சிதாரர்கள் பொருத்தமாக இருந்தால் எதிர்பார்க்கப்படும் வகை ஏனைய கட்சிதாரர் ஏதாவது பார்ட்டிஸோட ரிலேட்டட் இருந்தா அந்த இதுல சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ் டீட்டெயில். அடையாளம் காணலும் மற்றும் சரிபார்ப்பும் வந்து அடையாளம் காண சரிபார்ப்பு தனிப்பட்ட பர்சனல் கஸ்டமர்ஸ், அதிகாரபூர்வ தனிப்பட்ட அடையாளம் அல்லது வாடிக்கையாளர் புகைப்படத்தை கொண்டிருக்கும் வேறு எந்த அடையாள ஆவணமும், அதிகாரபூர்வ தனிப்பட்ட அடையாளம் அல்லது வாடிக்கையாளர் புகைப்படத்தை கொண்டிருக்கும் வேறு எந்த அடையாள ஆவணம், சாதாரணமாக இது சொல்லப்பட்டிருக்கு. தேசிய அடையாள அட்டை இல்லை பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அல்லது சாரதி அனுமதி பத்திரம் தான் ஏற்றுக்கொள்றதா இங்கே இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ், நேஷனல் ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு. பின்வரும் ஆவணங்கள் பெறப்படும். ஒவ்வொரு பிரதியும் அசலுக்கு எதிராக சரிபார்க்கப்படும். அப்ப அது வேறுவே பண்ண வேணும். அடையாள ஆவணத்தின் நகல், முகவரி, சரிபார்ப்பு ஆவணத்தின் நகல். அப்ப ஐடென்டி கார்டுல அட்ரஸுக்கும் வேரியன்ஸ் டிஃபரெண்டா இருந்தால் அதை வேரியோ பண்ண வேணும். இலங்கை பிரஜையில்லாத வாடிக்கையாளர்களுக்கான கணக்களின் விஷயத்தில் செல்லுபடியாகும் விசா அனுமதியின் நகல் நிதி நிறுவனத்தின் சான்றளிப்புடன் நகல்களில் வைக்கப்பட்டுள்ளது. கணக்கின் நோக்கம், இந்த கணக்கு திறக்கிறதுன்ற நோக்கம் ஏன் திறக்கிறன்றது பார்க்க வேணும்.
அதில் சொல்லி தானே கணக்கு திறக்க இன்னத்துக்கு ஒன்று சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வணிக வருமானம் சரிதானே, கடன் செலுத்துதல் லோன் ரீபே பண்ணது, குடும்ப பணம் அனுப்புதல், ஏதோ ஒரு பர்சன்ட் இருக்கும். வருவாயின் ஆதாரம் அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம், விற்பனை மற்றும் வணிக வருவாய், லாபம், முதலீட்டு வருமானம், சம்பளம், குடும்ப பணம் அனுப்புதல், சொத்து விற்பனை. இதில் வந்து சிலதுகள் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும், இல்லையண்டா ஸ்பெஷலாக சொல்ல வேணும். இது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்ம் எடுக்க எதிர்பார்க்கப்படும் மாத வருவாய் இது அநேகமான வங்கிகளில் ஒரே மாதிரி அந்த ஃபார்ம் தான் கொடுத்துருக்கா கைட்லைன்ஸ், அதை ஃபாலோ பண்ணுறது. உதாரணம் 1 lakh, 1 million, 5 lakhs, 5 lakhs அதிகம். ஸோ 1 lakh, 1 lakh to 5 lakhs, 5 lakhs அதிகம் இப்படி என்று இருக்குது மாத வருவாய் டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுகளை கம்பேர் பண்ணிக்கு இதோட கூடுதலாக வரைக்குள்ள கவனமாக இருக்க வேணும். அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற நியாயமாக இருந்தால் திரும்ப இன்னொரு ஃபார்ம் எடுத்து கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும். எதிர்பார்க்கப்படும் பரிவர்த்தனை முறை, உதாரணம் பணம், காசோலை, நிதி பரிமாற்றங்கள். எதிர்பார்க்கப்படும் ஏனைய கட்சிதாரர்கள் பொறுத்துவோம், உதாரணம் ஜாயிண்ட் அக்கவுண்ட், கூட்டு கணக்கு வைத்திருப்பவர்கள் விவரங்கள், நிதி பரிமாற்றங்களின் பயனாளி போன்றது. இனி பார்ப்போம் வாடிக்கையாளரின் இடர் விவர குறிப்பு, அதாவது ரிஸ்க், கஸ்டமரின் ரிஸ்க் டீட்டெயிலை வந்து எப்படின்னு பார்க்கறது. அவற்ற ரிஸ்கை வந்து அசஸ் பண்ண வேணும், எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி. எல்லாரும் ஒரே அளவு ரிஸ்க் உடையவர்கள் என்று சொல்லி இல்லாது. இதன்படி ஆபத்து அளவை வந்து மதிப்பிட வேணும். குறைஞ்ச அளவு ஆபத்து இருக்கிறார்கள், நடுத்தர மீடியம் இருக்கும், ஹை உயர் மதிப்பிடுதல். அப்போ குறைஞ்ச ஒரு வாடிக்கையாளர்லையும் ஆபத்தின் அளவு ரிஸ்கை வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும். குறைந்த அளவு, நடுத்தரம், உயர் மதிப்பிட வேணும். வாடிக்கையாளர் வகை, கஸ்டமர் டைப், பல்வேறு வகையான வாடிக்கையாளர்களான குடியுரிமை அல்லது குடியுரிமை இல்லாத, அவ்வப்போது அல்லது ஒரு முறை, சில கஸ்டமர்ஸ் எப்பாலும் வர்றது இருக்கும், அல்லது எப்பாலும் ஒகேஷனலி அல்லது பீரியோடிக்கலி வந்து போறாக்கள் சரிதானே. சட்டபூர்வ நபர்கள், லீகல் பர்சன்ஸ் சொல்றது. அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்படும் ஆட்கள், பெப்ன்னு சொல்ல, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன், பின்னுக்கு வருது பார்ப்போம். பல்வேறு வகையான தொழில்கள், வேறு வேறு. அப்ப இப்படியான வாடிக்கையாளர்ன்றதை பார்க்க வேணும். அதை வச்சுதான் எங்களுக்கு ரிஸ்கை, அந்த வாடிக்கையாளர் ரிஸ்க் இந்த மாதிரி இந்த கேட்டகரி, இந்த குறைந்ததான் நடுத்தரமோ உயரண்டு மதிப்பீடு. அதாவது ஸ்ரீலங்கன் சிட்டிசனா இல்லது நான் சிட்டிசனா அல்லது பாலமிட்டு வாரவரா அல்லது ஒன் சின்னவே ஒருக்கா வாரவரா, லீகல் பர்சனா, லீகல் இப்போ கம்பெனியா இல்லை, லீகல் பர்சன் என்ன, மற்ற அரசியல் ரீதியாக வெளிப்படும் நபர்கள், பல்வேறு வகையான தொழில்கள். மற்ற வணிகத்தின் புவியியல் இருப்பிடம் அல்லது வாடிக்கையாளரின் சொந்த நாடு, இவற்ற ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன். சில கஸ்டமர்ஸ் இருப்பினம் இங்கே செய்கிறது, அவை வந்து வேறு நாட்டு சிட்டிசனா இருப்பினும், ஆனால் இங்கே வந்து இருப்பினம். இப்போ இதில் இருக்குத்தானே, எங்க என்ன சொல்றது, சுதந்திர வர்த்தக வலயம் இருக்குது. சுதந்திர வர்த்தக வலயத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸை பார்த்தா வெளிநாட்டு கஸ்டமர்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் செய்யணும். சில பேர் டுவல் சிட்டிசன்ஷிப்பில் உள்ள ஆக்களும் இருக்கணும். இப்போ இதுகளெல்லாம் பார்க்க வேணும். வாடிக்கையாளரின் தயாரிப்புகள், சேவைகள், பரிவர்த்தனைகள் அல்லது விநியோக முறைகள். இப்போ கஸ்டமரின் தயாரிப்புகள், அதாவது ப்ரொடக்ட்ஸ், சேவைகள், பரிவர்த்தனைகள், டிரான்சாக்ஷன் அல்லது விநியோக முறைகள், டெலிவரி மெத்தட்ஸ் இருக்குது. உதாரணம் பண அடிப்படையிலான, நேருக்கு நேர் அல்லது நேருக்கு நேர் அல்லாத, எல்லை தாண்டின்னு கிராஸ் போர்டர். அப்போ இப்படியான முறைகள் எது இருந்து பார்க்க வேணும். வாடிக்கையாளர் தொடர்பான வேறு ஏதேனும் தகவல், வேலை, வகை, வருமானம், செல்வத்தின் ஆதார் சட்டம், இதுகள் வந்து வாடிக்கையாளர் ஆறுன்றதை பார்க்கறதுக்கு தான் இப்படி வகையான அவற்றை வாடிக்கையாளரை பற்றி தெரிய வேணும். அவற்றை ரிஸ்க் இந்த மாதிரி அசஸ் பண்றதுக்கு இதுகள் தேவை. வாடிக்கையாளர் வகை வேணும், அவற்றை புவியியல் இருப்பிடம் பற்றி தெரிய வேணும், அவருடைய தயாரிப்புகள் என்னென்று பார்க்கணும், மற்ற அவை தொடர்பான வேறு ஏதாவது தகவல்.
எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வும் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வும். இதுல இப்ப நாங்க கஸ்டமரை பார்த்தோம், இப்படி வகையான கஸ்டமர் இனி பார்க்க போறவங்களுக்கு இப்ப தெரியுது. கஸ்டமர்ல கேட்க ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க ரிஸ்கின் அளவு வேறுபடுகிறது. சில பேர் குறைந்த ஆபத்துள்ளாக்கள், சில பேர் மீடியம், சில பேர் ஹை. அப்படி என்று சொல்லி நாங்க அடையாளப்படுத்தினா எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு ஒன்று இருக்குது. சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்ற ஒன்று இருக்குது. சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்ற ஒன்று இருக்குது. எளிமைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு. மற்றது மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு. என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ். என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்று சொல்றது மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு. இப்போ இது மேம்படுத்துறது கொஞ்சம் ஆபத்து கூடிய நாட்களுக்கு கவனமா இன்னும் செய்ய வேணும். ஒரு வாடிக்கையாளர் எப்படி மதிப்பிடுறது என்றால், குறைந்த ஆபத்து உள்ளவர் என்றா SCDD, அதாவது சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை பின்பற்றலாம். அதிக ஆபத்து உள்ளதுன்னு சொன்னா என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், அதாவது மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வை மெத்தட்டை பின்பற்றணும். அவையை பற்றி அறிகிறது வாடிக்கையாளர் செய்யணும். இயல்பாகவே அதிக ஆபத்து வகைகள் யாருன்னு சொன்னால், அதிக ஆபத்து உள்ளார்கள் நாங்க கேட்டகரைஸ் பண்ணலாம், குரூப் பண்ணலாம். யாருண்டா, ஒன்று அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நபர்கள், அரசியல் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன்ஸ். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன் யாருன்னு சொல்லி பின்னுக்கு நாங்க பார்ப்போம். யார் வருது, அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, வேறு யாருக்கும் பெரியணும். அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நபர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பார்த்துருப்பீங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குதானே, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். மற்றது லாப நோக்கற்ற நிறுவனங்கள், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதிக ஆபத்துள்ள நாடுகளை சேர்ந்த வாடிக்கையாளர்கள். சில நாடுகள் இருக்குது, அந்த நாடுகள் கொஞ்சம் ஆபத்தான நாடுகள். அந்த நாடுகள்ல கட்டுப்பாடுகள் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. அந்த நாடுகளை சேர்ந்த வாடிக்கையாளர்கள் பிசினஸ் செய்யக்குள்ள அல்லது அவையோட தொடர்போட்டு பிசினஸ் செய்ய கவனமா இருக்கும். அங்க சட்டம் ஒழுங்கிறாது, பேரளை சொல்லியில உங்களுக்கு தெரியும். சில நாடுகள் ஆபத்தான நாடுகள். அந்த இதில் உள்ள வாடிக்கையாளர் அல்ல அதோட சேரியக்குள்ள பிரச்சனை வரப்போகுது. அல்லது இதை விட பொருளாதார ரீதியாக பிரச்சனை உள்ள நாடுகளும் இருக்கும். அப்ப அந்த நாடுகளோட வியாபாரம் செய்யக்கையும் பிரச்சனை இருக்குது இதுதானே. அப்ப அரசியல் அதிக ஆபத்தான நாங்க மெயினா 3 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்று அரசியல் ரீதியாக அம்பலப்படுத்தினவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், லாப நோக்கற்ற நிறுவனங்கள், அதிக ஆபத்துள்ள நாடுகளை சேர்ந்த வாடிக்கையாளர்கள். இப்ப பார்ப்போம், மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு செய்வது எப்படி, அதாவது என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் எப்படி செய்கிறது. மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு, வாடிக்கையாளர் விழிப்புணர்வை விட அதிக அளவு ஆய்வு தேவைப்படுகிறது. இப்ப சாதாரண ஒரு கஸ்டமருக்கு செய்யற கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை விட இது கொஞ்சம் மினக்கடணும், கொஞ்சம் கவனமாக செய்யவும் வேணும். என்ன பார்த்துட்டு தானே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள். எப்படி என்று பார்க்கிறேன்டா, வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர் குறித்து கூடுதல் தகவல்களை பெறணும். கஸ்டமர் மெட்டாவின் பெனிஃபிஷரி கொடுத்து தவறணும். மூத்த நிர்வாகத்திடம் ஒப்புதல் பெறுதல், சீனியர் மேனேஜ்மெண்ட். இதுக்கு இவர்களுக்கு கணக்கு திறக்கிறதுக்கு அந்த நிதி நிறுவனம், பேங்கோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனோ சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் எடுக்க வேணும். உத்தேசித்துள்ள வணிக உறவின் நோக்கம் குறித்து கூடுதல் தகவலை பெறவும். உத்தேசித்துல ப்ரப்போஸ் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு தானே, அது குறித்து கூடுதலான தகவலை முதலே இருக்கலாம். என்ன கணக்கு திறக்க முதல் அவர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். திறந்த பிறகு ஒரு டிரான்சாக்ஷன் செய்ய பிறகு கஷ்டம். இப்போ முதலே எடுத்துக்கொள்ளணும் மேக்சிமம் இன்ஃபர்மேஷனை. வாடிக்கையாளர்கள் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர்களின் அடையாள தரவை தொடர்ந்து புதுப்பித்தல். கஸ்டமர் மற்றும் பெனிஃபிஷரிஸ் என்று இருப்பினும் அவையின் தகவல்களை தொடர்ந்து கண்டினியூஸா எடுத்துக்கொள்றோம். வருங்கால அல்லது நிகழ்த்தப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கான காரணங்களை விசாரித்து பதிவு செய்தல். ஃபியூச்சர் ஓ
இப்ப நடத்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ்ல விசாரித்து காரணங்களை விசாரித்து அறிகிறது. எல்லாத்துக்கும் இல்லை, சஸ்பெக்டட் டிரான்சாக்ஷன் செய்யறப்ப இது வந்து இந்த எப்படி என்னென்ன செய்யறாண்டா என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்யறது என்னென்னு பார்த்துருக்கோம். இதுல அடுத்தது தாமதமான சரிபார்ப்பு அனுமதிக்கப்பட்டது. சில நேரத்துல இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கலாம். அதுக்கு டிலேட் வெரிஃபிகேஷன், அது விதி 32 இருக்கு. அதுல எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தாமதமானது செய்யலாம் என்று சொல்லி ஒரு அதில் சொல்லப்பட்டிருக்கு. வணிக உறவில் நுழைவதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு நுழையும் போதோ வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்க ஒவ்வொரு நிதி நிறுவனத்துக்கும் தேவைப்பாடு உள்ளது. நாங்கள் முதலும் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கஸ்டமரை கணக்கு திறக்க முதல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் சுகம். திறந்தா பிறகு கஷ்டம் என்றால் சில பேர் அம்பிட மாட்டணும் அல்லது தர பஞ்சிப்படுவினம். இப்போ வணிக உறவில் நுழைவதற்கு முன்பாகவோ அல்லது அதற்கு நுழையும் போதோ வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர் அடையாளத்தை சரிபார்க்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தேவைப்பாடு உள்ளது. வாடிக்கையாளரின் ஆபத்து நிலை குறைவாக உள்ளது. வணிக உறவுக்கு நுழையும் கட்டத்தில் சரிபார்ப்பு சாத்தியமில்லை. ஒன்று இதுல வருகுது, கஸ்டமர் வந்து ரிஸ்க் வந்து குறைவா இருக்குன்னு இந்த நிறுவனம் கருதுது. மற்றது வணிக உறவுக்குள்ள நுழையக்குள்ள அந்த நேரத்துல இந்த கஸ்டமர் வெரிஃபிகேஷன் வந்து பாசிபிலிட்டி இல்லாம இருக்குது, ஆனா கணக்கு தரப்படுது. பணத்துவிதாக்கள் பயங்கரவாத நிதிகள் மீதான எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 3 விதமான இல்லை, ஏதாவது வாடிக்கையாளர் ஆபத்துல குறைவாக இருக்கிறன்னு கருதப்படுகிறது. இந்த ரிலேஷன்ஷிப், பிசினஸ் ரிலேஷன்ஷிப், இந்த பேங்க் வங்கி வணிக உறவுக்கு வரைக்குள்ள சரிபார்ப்பு பாசிபிலிட்டி கஷ்டமா இருக்குது. அந்த நேரத்துல பாசிபிலிட்டி இல்லாம இருக்குது. பணதுவிதாக்கள் பயங்கர நிதி விதிகள் மீதான இந்த சந்தேகம் அந்த நேரத்துல இல்லை. அந்த நேரத்துல இந்த வெரிஃபிகேஷன் இல்லாமல் கணக்கு தரப்படுதுன்னு சொல்லுவோம். கணக்கு திறக்கப்பட்ட நாளிலிருந்து சரிபார்ப்பு 14 வேலை நாட்கள் வரை தாமதமாக்க முடியும். அப்ப இது வந்து எல்லாம் 14 நாளுக்குள்ள இந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் செய்ய முடியும். அதுதான் விதி 32. ஆனால் இதுல வந்து ரிஸ்க் இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்றான்னு இருக்கு. இப்ப தாமதமான வெரிஃபிகேஷன்ல வந்து இருக்கிற ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றது, தாமதமான சரிபார்ப்பின் ஆபத்தை நிர்வகித்தல். தாமதமான சரிபார்ப்பின் ஆபத்தை நிர்வகிக்க நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை, வகை மற்றும் அளவு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம். கஸ்டமருக்கு சொல்லலாம், நீங்கள் லிமிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அவசியமானதை மட்டும் செய்ய சொல்லலாம். இந்த வெரிஃபிகேஷன்ஸ் முடியும் வரைக்கும் அதை வந்து லிமிட் பண்றது, டிரான்சாக்ஷன்ஸை வந்து லிமிட் பண்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளரின் அடையாளத்தை சரிபார்க்கும் முன் ஒரு வணிக உறவை அல்லது எந்த ஒரு பரிமாற்றத்தையும் ஒரு நிதி நிறுவனம் அதிக பண துவிதாக்கள் பயங்கரவாத நிதியுடன் அபாயமுள்ள ஒரு வாடிக்கையாளருடன் நடத்தக்கூடாது. இந்த ஒரு சூழ்நிலையிலும் வாடிக்கையாளர் மற்றும் நன்மை பயக்கும் உரிமையாளர் அடையாளத்தை சரிபார்க்கும் முன், அதாவது அவன் ஒரு கஸ்டமருடைய பெனிஃபிஷரியுடைய அடையாளத்தை வெரிஃபை பண்ண முதல் ஒரு வணிக உறவை அல்லது எந்த பரிமாற்றத்தையும் ஒரு நிதி நிறுவனம் அதிக பண துவிதாக்கள் பயங்கரவாத நிதியுடன் அபாயமுள்ள ஒரு வாடிக்கை, அப்ப ரிஸ்க் கூடின ஆள் அல்லது அவையோட வந்து ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஒரு வணிக உறவை அல்லது டிரான்சாக்ஷனையும் ஆரம்பிக்க கூடாது நிறுவனம். என்னென்றால் இந்த அதிக பண துவிதாக்கள், மணி லாண்டரிங், பயங்கரவாதம் இதில் அபாயமுள்ள ஒரு கஸ்டமர் என்று கருதினால் அவருக்கு ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுது. ரிஸ்க் குறைஞ்சாக்களுக்கு தான் அந்த முதல் உள்ளதை ஆரம்பிக்கலாம். 14 நாளைக்கு அதையும் வெரிஃபிகேஷன் செய்ய வேணும். தொடர்ந்து கொண்டிருக்கும் விழிப்புணர்வு, அதாவது ஒன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ். ஒன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் என்று சொல்றது ஒரு கணக்கு திறந்து டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டிருக்கையும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் வாடிக்கையாளர் நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படியான நேரத்தில் ஒன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும்.
வாடிக்கையாளரின் ஆரம்ப ஏற்றுக்கொள்ளலின் பின்னர் வாடிக்கையாளரின் இடர் சுய விவரத்தை நிதி நிறுவனம் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து புதுப்பிக்க வேணும். சாதாரண வங்கிகள் வந்து செய்யுது, இடக்கிட வாடிக்கையாளர் நிலைகள்ல மாற்றம் ஏற்படுற நேரத்தில் பார்க்க புதுசு புதுசா அந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் ஃபார்மை கொடுத்து எடுக்கிறது, என்ன செய்தி ஃபார்ம் எடுத்து வேட்டி கொள்றது. கஸ்டமர் அது இருக்குதானே, சரி புதுப்பிக்க வேணும். ஒரு வாடிக்கையாளருடனான அனைத்து வணிக உறவுகளையும் நிதி நிறுவனம் தொடர்ந்து கண்காணிக்கும். ஒரு வாடிக்கையாளர் அனைத்து வணிக உறவுகளையும் நிதி நிறுவனம் தொடர்ந்து கண்காணிக்கும். நிதி நிறுவனம் தகவல்களை பெற்று அனைத்து சிக்கலான வழக்கத்துக்கு மாறான பெரிய பரிவர்த்தனைகள் மற்றும் அனைத்து அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணியையும் நோக்கத்தையும் ஆராயும். இது வந்து நிதி நிறுவனம் தகவல்களை பெற்று இன்ஃபர்மேஷனை எடுத்து அனைத்து சிக்கலான வழக்கத்துக்கு மாறான பெரிய பரிவர்த்தனைகள் மற்றும் அனைத்து அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணியையும் நோக்கத்தையும் ஆராயும். இப்போ இதுல தொடர்ந்து ஒன்கோயிங் டிலிஜென்ஸ்ல ஒரு பகுதி தான் ஒரு கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான டிரான்சாக்ஷன் வரைக்குள்ள அல்லது அப்நார்மல் டிரான்சாக்ஷன் வருது இருந்தாப்புல ஒரு பெரிய தொகை வருது, அல்லது சில நேரம் ஒரு தொகை வந்து பிரிச்சு கொடுக்கறது இருக்கு, அல்லது சின்ன சின்ன தொகையா நிறைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வருகுது, திடீரென்று வருகுது, ஏன் வருகுது, இதெல்லாம் பார்க்க வேணும். அல்லது அனைத்து அசாதாரண பரிவர்த்தனை பின்னணியையும் நோக்கத்தையும் ஆராய வேணும். சில நிறுவனங்கள்ல இந்த உங்களை பார்த்துருக்கீங்க, தொலைபேசியில வருகுது U1 1 மில்லியன் பிரைஸ்ல U1 கார் அந்த இதுன்ட்டு எல்லாம் வருகுது. இதை நம்பி சனங்கள் என்ன செய்யும், அவைக்கு அவங்கள்ட்ட டீட்டெயிலை கொடுத்தோடனே ரைட் ஓகே ஹேண்ட்லிங் சார்ஜஸ் தொகையை நீங்க இந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு டிபாசிட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே உடனே அவையும் இந்த ஆசைதான் என்னென்று யாரும் சும்மா தருவாங்களா காசை டிபாசிட் பண்ணி சில நிமிடத்துக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள இந்த காசு விட்ரா பண்ண பண்றோம். பிறகு அந்த பிறகுதான் வாரது. இப்படியான இதுகள்ல ஒரே நேரத்துல நிறைய மெசேஜ் அனுப்பி நிறைய காசு அந்த திடீரென்று ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படி போறதுகள் எல்லாம் நோட் பண்ண வேணும். இதெல்லாம் இந்த சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள். இதான் பாத்தீங்கன்னா தெரியும், சண்டே பேப்பர்கள்ல கூடுதலாக மத்திய வங்கியால மக்களுக்கு அலர்ட் பண்றதுக்கு அது அவேர்னஸ் வந்து இந்த விளம்பரங்களை போட்டுக்கொண்டிருக்கு. லாஸ்ட் வீக் பேப்பர்லயும் இருக்கு, விலேசரி எல்லா பேப்பர்லயும் இருக்கு, வீக்கெண்ட் பேப்பர் சண்டே டைம்ஸ்லயும் பார்த்தோம். அப்ப இது ஒன்கோயிங் டியூ டிலிஜென்ஸ்ல இந்த இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல கேள்வி கேட்டா அதுல என்னென்ன சொல்லலாம்னா அது நீங்க பார்க்கலாம். ரைட். கால இடைவெளிகளில் வாடிக்கையாளர் பற்றிய விழிப்புணர்வு, அதாவது கால உணர்வு பீரியோடிக்கலி. சில கஸ்டமர்ஸை வந்து பீரியோடிக்கலி பார்க்க வேண்டியதாக இருக்கும். மதிப்பாய் இது வந்து எப்போது வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தகவலை மதிப்பாய்வு செய்யறது. இப்பன்றதை கட்டன் ரைட்டா சொல்லிடாது. ஆனா உள்ளக கொள்கை அதை வந்து இன்டர்னல் பாலிசியால தீர்மானிக்கணும். அந்தந்த நிறுவனங்கள் ஒரு இன்டர்னல் பாலிசியை வச்சிருக்கணும், இப்ப அதை ரிவ்யூ பண்ண வேணும். இடைவெளி காலம் வாடிக்கையாளர் இடருடன் தொடர்பானதாக இருக்கணும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் அவற்றை ரிஸ்க் என்னன்னு பார்த்து அதோட ரிலேட்டடாக இருக்க வேணும் அந்த கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்கிறது. இது போன்ற அசாதாரண பரிவர்த்தனைகளின் பின்னணி மற்றும் நோக்கம் விசாரிக்கப்பட்டு மற்றும் நிதியியல் உளவறுதல் பிரிவின் பயன்பாட்டுக்காக கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்படல் வேணும். இதில் உள்ள பிரச்சனை, இதை வந்து கவனிக்காவிட்டு வேறொரு விதமாக அந்த தகவல் நிதி உளவறுதல் பிரிவுக்கு போய் பிறகு நிதி உளவறுதல் பிரிவு அந்த நிதி நிறுவனத்தை வந்து ஏன் தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல என்று கேட்டால் பிரச்சனை வரலாம். அந்த நேரத்தில் ஒரு பெனால்ட்டி கூட இம்போஸ் பண்ணப்படலாம். அப்போ ஆனபடியா நிதி உளவறுதல் பிரிவுக்கு தகவல் கொடுக்க வேணும். கொடுக்க சில சந்தேக நோக்கங்கள் நிதி உளவறுதல் பிரிவுக்கு அறிவிக்கிறதுக்காண்டி பதிவு செய்யப்பட வேணும். ஏற்கனவே இருக்கும் வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தொடர்பான திருப்தியற்ற தகவல்களை வழங்கினால் சரிதானே, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து விழிப்புணர்வு சிடிடி தொடர்பான திருப்தியற்ற தகவல் வழங்கினால் அத்தகைய வாடிக்கையாளர் உறவு அதிக ஆபத்து என்று கருதப்படும் மற்றும் மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். ஏற்கனவே இருக்கிறவற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வங்கிகள் வந்து என்ன இப்படி திடீரென்று இப்படி வருகுது என்று சொல்லி அவற்றை கேள்வி கேட்கல.
அவர் ஒரு திருப்தியான தகவல் வழங்காம விட்டால் அல்லது முன்னுக்கு முரணான தகவலை வழங்கினா அவருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் கூடினால் என்று கன்சிடர் பண்ண போகணும். அப்படியான நேரத்துல இந்த என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த விதியில. அடுத்த இன்னொரு வகை கஸ்டமர்ஸ் இருக்கணும், அவ்வப்போது வரும் வாடிக்கையாளர், அதாவது ஒகேஷனல் கஸ்டமர்ஸ் என்று இருக்கணும். ஒகேஷனல் கஸ்டமர் அவ்வப்போது வந்துட்டு போறார்கள். இவ வந்து வாடிக்கையாளர்கள் ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ், இடையே வரும் வாக்கின் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள், இப்படி இந்த வகையில இருக்கணும். ஒகேஷனல் கஸ்டமர்ஸ், ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒன் ஆஃப் கஸ்டமர்ஸ், மற்றது வாக்கின் கஸ்டமர்ஸ். இப்போ வாக்கின் இன்டர்வியூ மாதிரி வாக்கின் கஸ்டமர்ஸ் இருக்கிற இடையில வந்துட்டு போறது பற்றிய விழிப்புணர்வு நடத்தல், அடையாள தகவலை பெறுதல். இவ வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் டிராப்டையோ ஃபாரின் டிராப்டோ அல்லது பேயோடஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு வரலாம். அந்த நேரத்தில் 2 லட்சத்தை தாண்டிய வங்கி கட்டளைகள், வரைவுகள் போன்ற கருவிகளை கொள்வன செய்ய வருவினம் இதுதானே. அது விசாரிக்கலாம் சில நேரம். இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஒன்றுக்கு வேண்ட வரைக்கும் ரீசனபிளா இருக்க அங்க சந்தேகப்பட அல்ல நியாயமான காரணம் இருந்தா ஓகே. ரூபாய் 2 லட்சத்தை தாண்டி வேறு ஏதேனும் பரிவர்த்தனை அல்ல இணைக்கப்பட்ட பரிவர்த்தனைகள் இந்த தொடர், அதாவது வேறு டிரான்சாக்ஷன் நிறைய வரலாம். 3ஆம் தரப்பு வாடிக்கையாளர்கள், தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ், ஒரு விதமான வாடிக்கையாளர் இருக்கணும். அவை எப்படி இந்த வாடிக்கையாளர் விழிப்புணர்வு, கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்கிறன்றதை பற்றி தான் இதுல நாங்க பார்த்து கொண்டு போறோம். மூன்றாம் தரப்பு வாடிக்கையாளர்களால் தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ செய்யப்பட்ட ரூபாய் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட எல்லா காசு வைப்பு அல்லது அதுக்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் மேற்கொள்ளப்பட்டவை பதிவு செய்யப்பட வேண்டும். தேர்ட் பார்ட்டி வந்து டிபாசிட் உங்களுக்கு தெரியும், பேங்க் அந்த ஸ்லிப்லேயே இருக்குது. எல்லா பேங்க்லேயும் அந்த டிபாசிட் ஸ்லிப்ல இருக்கு. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இல்லாமல் வேறு யாரால டிபாசிட் பண்ணிக்க அவருடைய விவரங்கள் எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் இருக்குது. அது எல்லா பேங்கள்ட வங்கி டிபாசிட் ஸ்லிப்லையும் இருக்கு. அதில் பேர், அதாவது டிபாசிட் பண்றவற்ற பேர், முகவரி, அவற்ற ஐடென்டி கார்டு நம்பர், டிபாசிட்டின் நோக்கம், மற்றவற்ற கையெழுத்து, தொலைபேசி இலக்கம் எல்லாம் போட வேணும். அது வந்து தேர்ட் பார்ட்டி டிபாசிட்ஸ் போட வேணும் இருக்கு. இதுல எக்ஸெப்ஷன் வருகிறது என்னண்டா, தேர்ட் பார்ட்டி என்று சொல்லிக்க ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு நிறுவனத்திற்காண்டி ஒரு ஆள் வந்து வேலை செய்கிறார், அவர் வந்து போடைக்க இந்த தேர்ட் பார்ட்டி கேட்கறது இல்லைத்தானே. ஒரு நிறுவனத்துல வேலை செய்கிறவர் வந்து அவர் அங்க வந்து ஓனர் தர போற இல்லையே, அதான் எக்ஸெப்ஷன். கணக்குடன் தொடர்பட்ட அங்கீகாரம் பெற்ற வணிக நிறுவனங்களின் எழுத்தர்கள், அந்த கிளார்க்ஸ், கணக்காளர்கள், பணியாளர்கள், முகவர்கள் அல்லது வியாபார இடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் 3ஆம் தரப்பினராக கருதப்பட மாட்டாங்க. வந்து இந்த கேட்டகரிக்கு தேர்ட் பார்ட்டி என்ற கேட்டகரிக்குள்ள வர மாட்டினோம். ஓனர் என்ற மாதிரி வரப்போகுது இந்த இதுக்குள்ள. அதுக்கு கஸ்டம் டியூ டிலிஜென்ஸ் வராது. ஒரு பிசினஸ், ஒரு கடையில வேலை செய்யறாலும் வந்து காசு கூடைக்குள்ள உங்களுக்கு தெரியும் இன்னதான் கொண்டு வந்து போடுறாரு. அப்ப அதை வந்து தேர்ட் பார்ட்டியை கன்சிடர் பண்ற இல்லை. என்ன அந்த கடையின் சேல்ஸ் தான் கொண்டு வந்து டிபாசிட் பண்றாரு, ஓனருக்காண்டி ஒரு வார. மற்றது அரசு சாரா நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மற்றது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், லாப நோக்கற்ற நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டிஸ் என்று இருக்குது. இதுகள் வந்து கூடுதலான அவதானத்துக்குரியவை, சரிதானே, கூடுதலான அவதானத்துக்குரிய நிறுவனங்களாக கணிக்கப்படுகிறது. இது தொண்டு நிறுவனங்கள் இருக்கைக்குள்ள சில தொண்டு நிறுவனங்கள் செய்கிற இதால அந்த கேட்டகரிக்குள்ள இதை கொண்டு வந்தாச்சு, சரிதானே. 1-2 நிறுவனங்கள் செய்கிற பிள்ளைகளால வந்திருக்கு. இப்போ அண்மையில கூட ஒரு வெளிநாட்டு தொண்டு நிறுவனத்தின் பொருளாதார பேப்பர்ல வாசிச்சேன். ஒரு ஒரு வேலை செய்து பணிப்பாளராயோ இன்னும் வேலை செய்து கூட அதுல ஏராளமான பணத்தை என்ன செய்திருக்கணும் பேப்பர்ல கிடந்தது. லட்சக்கணக்கில் எடுத்துக்கொண்டு, மில்லியன் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவ வெளிநாட்டுக்கு போயிட்டு லண்டனுக்கு எங்கேயோ போய் செட்டில் ஆகிட்டான். இப்போ இங்க வந்து
இங்கே உள்ள குழந்தைகளுக்கு சேவ் பண்றதுக்குன்றது கொடுத்த பணத்தை அப்படியே மோசடி செய்து கொண்டு போயிருக்கேன், குடும்பமா போயிருக்கேன். இதுகள் அதாலதான் இதை மானிட்டர் பண்ற இதை போல ஒரு சட்டவிரோத செயல்களுக்கு உதவுறது இப்படி என்ற சில ஒன்று வர்ற வழியிலால எல்லா நிறுவனங்களும் இப்ப இந்த இதுக்குள்ள அதாவது என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் நடவடிக்கை உட்படுத்தப்பட வேண்டும் இருக்குது. இயல்பாக அதிக ஆபத்து மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும். கணக்குகள் முறையான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்ஸ் அறிவிக்கப்பட்ட குறிக்கோள்கள் மற்றும் நோக்கங்களுடன் பொருந்தக்கூடியவை என்பதையும் உறுதிப்படுத்தவும். அப்ப சரியான அந்த கணக்கு திறக்கப்பட்ட நோக்கத்துக்கு உள்ள அதுக்கான நோக்கத்துக்கானதான் பயன்படுத்தப்படுது என்பதையும் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த குறிக்கோள்கள் அதோட நோக்கம் கூட பொருந்தக்கூடிய இருக்கணும் வங்கிகள் பார்த்து கொள்ள வேணும். நிதி நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் லாப நோக்கற்ற நிறுவனம் அல்லது அறக்கட்டளை என்ற பெயரில் கணக்குகளை திறக்க வேண்டும். கணக்கு வேறு ஆக்கள் பெயர்ல திறக்கக்கூடாது. என்ஜிஓண்டா அந்த தன்னார் என்ஜிஓ அந்த பேர்ல திறக்க வேணும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு இதோட வரணும். மற்ற சேரிட்டி அதோட திறக்க வேணும். கணக்குகளை இயக்க அதிகாரம் பெற்ற நபர்கள் மற்றும் அவர்களின் ஆட்சி குழுக்களின் உறுப்பினர்கள் சரிதானே, அதுல அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்றாக்கள் அல்லது അതിന്റെ டிரெக்டர்ஸோ அல்லது பணிப்பாளர்கள் இருப்பினும் தானே கவர்னிங் பாடியில் இருக்கிறார்கள். அவையும் மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதாவது என்ஹான்ஸ் சிடிடிக்கு அவர்களும் உட்படுத்தப்படுவார்கள், அந்த கவர்னிங் பாடி அல்லது டிரெக்டர்ஸ் இருப்பினும். அதோட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், லாப நோக்கற்ற நிறுவனம் அல்லது தொண்டு நிறுவனம் அதாவது ட்ரஸ்டி ஆட்சி குழுக்களின் தனிப்பட்ட கணக்குகளை தொண்டு நோக்கங்களுக்காக அல்லது நன்கொடைகளை சேகரிக்க அனுமதிக்க கூடாது. இந்த ஒபிஷியலாக திறந்திருக்க அக்கௌண்டுகளைத்தான் தங்களோட தேவைக்கு பாவிக்கலாமே ஒழிய அவர்களுடைய தனிப்பட்ட பெயரிலேயோ அல்லது தனிப்பட்ட இதுகளை தொண்டு நோக்கங்களுக்கான அல்லது நன்கொடைகளை சேகரிக்க அனுமதிக்க கூடாது. சரிதானே, இதுதான் நாங்கள் பார்க்கிறோம் என்ஜிஓ என்பிஓ சேரிட்டரி அக்கௌண்ட்ஸை பற்றி பார்க்குற கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ், அதாவது என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ். மற்ற இப்போ நாங்கள் பார்த்தோம் பெட் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன்ஸ். பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன் என்று சொன்னால் யார்? அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர் என்றது உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது சர்வதேச அமைப்பிலோ முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர். இதுதானே அரசியல் ரீதியாக வெளிப்படுத்த நபர் என்பது உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது சர்வதேச அமைப்பிலோ. சரிதானே, சர்வதேச அமைப்பு தெரியும் தானே, ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது ஒரு மாநில ஒரு ஸ்டேட் இல்ல பிரசிடென்ட். எங்களில கண்ட்ரியில ஸ்டேட் இல்லாட்டி ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் அப்படின்னு இருக்குத்தானே, ஸ்டேட் தலைவர் அல்லது அரசாங்கத்தின் தலைவர். சரிதானே, அரசாங்கத்தின் தலைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி, ஒரு சீனியர் கவர்மெண்ட் ஆபீசர், நீதித்துறை அதிகாரி அல்லது இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரி என்றைக்க சாதாரண இராணுவ அதிகாரிகள் இது சீனியர் ஆபீசர்ஸ் பற்றி தான் வருது. அரசுக்கு சொந்தமான கூட்டுத்தாபனம், அரசு அல்லது தன்னாட்சி அமைப்பின் மூத்த நிர்வாகி சீனியர் ஆபீசர்ஸ் இவைதான் வருகினம் இந்த பெப்புக்குள்ள. ஆனால் நடுத்தர அரசை அல்லது இளநிலை தரவரிசை நபர்களை சேர்க்கவில்லை. ஜூனியர் ஆபீசர்ஸோ அல்ல மிடில் ஆபீசர்ஸ் இந்த பெப்புக்குள்ள வரமாட்டினோம். இதெல்லாம் மேல்மட்டத்தில் உள்ளார்கள். ஏனென்றா இந்த மேல்மட்டத்தில் உள்ள நபர்கள் தங்களுடைய செல்வாக்கை எங்கேயும் பாவிக்கக்கூடிய ஆட்கள். அரசியல்வாதியாக இருக்கலாம் அல்லது
உயர் பதவியில் இருக்கலாம், அவர்கள் தங்கள் செல்வாய்க்க பாவிக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அவைய இந்த கேட்டகரிக்கு கொண்டிருக்கினம் அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் என்ற கேட்டகரிகளில் இந்த சர்க்குலர்ல சொல்லப்படுது. பெப் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன் யாரண்டா உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ அல்லது சர்வதேச அமைப்பிலோ முக்கிய பொது செயல்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது ஒரு மாநில தலைவர். மாநில இன்றைக்கு நாங்கள் எங்கட ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அல்லது அரசாங்கத்தின் தலைவர், சிறுதானிய அரசாங்கத்தின் தலைவர், நாட்டின் தலைவர் அல்லது முக்கிய பதவியில் உள்ளார்கள். ஒரு அரசியல்வாதி, ஒரு மூத்த அரசாங்க அதிகாரி, கவர்மெண்ட் ஆபீசர், சீனியர் ஆபீசர், நீதித்துறை அதிகாரி. நீதித்துறை அதிகாரிக்கு ஜட்ஜஸ் வருவினம், அட்டர்னி ஜெனரல் இது மாதிரி வருது. அல்லது இராணுவ அதிகாரி, அரசுக்கு சொந்தமான கூட்டுத்தாபனம், கவர்மெண்ட் கோஆபரேஷன், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் எல்லாம் இருக்குது. அரசு அல்லது தன்னாட்சி அமைப்பின் மூத்த நிர்வாகி, சீனியர் ஆபீசர்ஸ் ரெண்டாக்கள் தான் இந்த பெப்பர். நடுத்தர அரசை தரவரிசை அல்லது இடைநிலை தரவரிசை அவர்கள் சேர்க்கவில்லை. அவ மிடில் அண்ட் ஜூனியர் ஆபீசர்ஸ் இந்த பெப்புக்குள்ள வர மாட்டேன், மற்றவே சீனியர் ஆபீசர்ஸ் தான் பெப்புக்கு வருகிறாங்க. இவை என்னண்டா அதிக ஆபத்து இருக்குது. அரசியல் ரீதியாக வெளிப்படுத்த நபர்களை தீர்மானிக்க பொருத்தமான உள்ளக கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தேவை. இப்ப இதுல இவைய என்னுடைய தீர்மானிக்கிறதுக்கு, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்டர்னலி ஒரு நிதி நிறுவனங்களும் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பாலிசிஸ் வகுத்து வச்சிருக்க வேணும். வணிக உறவில் நுழைய உயர் நிர்வாகத்திடம் ஒப்புதல் பெறணும். இப்போ இந்த நபர்களுக்கு ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு வர்றதென்றால் சீனியர் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் எடுக்க வேணும். நிதி மற்றும் செல்வத்தின் ஆதாரங்களை அடையாளம் காணவும் அல்லது நிதி மற்றும் செல்வத்தின் நன்மை பயக்கும் உரிமையை அடையாளம் காணவும், அப்படின்ற ரிசோர்ஸ் அதுகளை அடையாளம் காணவும் நிதி மற்றும் சில நன்மை காணவும் செய்ய வேணும். கஸ்டமர் டியூட்டியும் செய்ய வேணும். பொதுவாக கிடைக்கக்கூடிய பொது தகவல்களில் மறு ஆய்வு, ரிவ்யூ செய்யணும். இப்போ பொதுவாக இவை பற்றி கிடைக்கிற தகவல்களை ரிவ்யூ செய்ய வேணும். பரிவர்த்தனைகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு போன்ற அரசியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் உடனான வணிக உறவுகளின் மேம்பட்ட கண்காணிப்பை நடத்துதல். பரிவர்த்தனைகளின் தொடர்ச்சியான கண்காணிப்பு கண்டினியூஸா செய்யணும். இந்த ECDD, அதாவது என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் தொடர்ந்து செய்ய வேணும். வணிக உறவுகளை மேம்பட்டு செய்ய வேணும். இதுதான் பெப், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ் பர்சன். இதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா அதிக இடர் நாடுகளின் வாடிக்கையாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள். ஹைலி ரிஸ்க் கண்ட்ரிஸ். உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் தெரியுது, இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் இதை விட சில கண்ட்ரிஸ் இருக்குது, பேர்கள் சொல்லாட்டியும் அந்தந்த நாடுகள்ல நிறைய உங்களுக்கு தெரியும், பேப்பர்களை பார்த்தா தெரியும். இந்த நாடுகளோட வியாபாரம் செய்யக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. சில நாடுகள் ஒரு நாட்டுல இப்போ அண்மையிலையுமே இம்போர்ட் பண்ணிக்குள்ள வேறு ஒரு பொருளை அனுப்பி இருக்கணும். அங்கே இருக்க கழிவுகளை இங்கே அனுப்பியிருந்தேன் பேக் பண்ணி. அதுகள் கூட அப்போ அந்த அந்த கண்ட்ரியின் எக்ஸ்போர்ட்டோட அந்த செய்யக்க ரிஸ்க் கண்டு வருகுது. இது போல பல நாடுகள் இருக்குது. அங்க பிளாக் மணிக்கு கண்ட்ரோல் இராது, வேற வேற அரசியல் ஸ்டேபிலிட்டி இராது, அரசியல் உறுதிப்பாடு இராது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், நேர்மத்தன்மை இராது. அப்படியான இருக்கல அங்க ஒரு பிரச்சனை வந்தா நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கல அந்த நாடுகள் இடர் நாடுகளாக வகைப்படுத்தப்படும். அங்க அந்த வாடிக்கையாளர்கள் மேம்பட்ட வாடிக்கையாளர் விழிப்புணர்வு ECDD நடவடிக்கைகளை அதிக ஆபத்துள்ள நாடுகளும் தானே வணிக உறவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் பயன்படுத்தல் வேண்டும். அப்ப இதுக்கு ECDயை பயன்படுத்தணும். இப்படியான நாட்டு கஸ்டமர்ஸ் அல்லது அந்த நாட்டு நிதி நிறுவனங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். நிதியியல் உளவர்தல் பிரிவு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதிக ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிடுகிறது. அப்ப இந்த பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் டைம் டு டைம் இந்த அதிக ஆபத்துள்ள நாடுகள் பட்டியலை வெளியிடும்.
பொருத்தமான எதிர் நடவடிக்கைகளை பிரயோகித்தல் வேண்டும். இதுக்கு வணிக உறவுகள் அல்லது நிதி புலனாய்வு நிதி பரிவர்த்தனைகளை வரையறுத்தல், டிரான்சாக்ஷன்ஸை வந்து லிமிட் பண்ண வேணும். மீளாய்வு செய்தல் மற்றும் திருத்தல், தேவைப்பட்டால் தொடர்பாடல் வங்கி உறவுகளை நிறுத்தல், அதாவது கொரஸ்பாண்டன்ஸ் பேங்கிங் இருக்குமே, தொடர்பாடல் வங்கி உறவுகளை நிறுத்த வேணும் தேவைப்பட்டால். நிதியியல் உளவுறுதல் பிரிவால் குறிப்பிடப்படும் வேறு எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். இப்ப இதுல நாங்க பார்க்கறது பொருத்தமான எதிர் நடவடிக்கை. இந்த அதாவது அதிக இடருள்ள நாடுகளோட டிரான்சாக்ஷன் செய்யக்குள்ள அந்த வாடிக்கையாளருக்கு எதிராக பொருத்தமான நடவடிக்கை பிரயோகிக்க வேண்டி வரும். வணிக உறவுகள் நிதி பரிவர்த்தனைகளை வரையறுக்க லிமிட் பண்றது, மீளாய்வு செய்தல் மற்றும் திருத்தல், தேவைப்பட்டால் தொடர்பாடல் வங்கி உறவுகளை நிறுத்தல், நிதியியல் உளவறுதல் பிரிவால் குறிப்பிடப்படும் வேறு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளுதல். ஏனைய தேவைப்பாடுகள். இதுல வந்து ஏனைய தேவைப்பாடுகள் என்று வருது பார்ப்போம். விதி 95 எந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர் அல்லது பயனாளியையும் சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியலில் அல்லது வழங்கப்பட்ட எச்சரிக்கை பட்டியலில் தோன்றுகிறாரா என்பதை ஒவ்வொரு நிதி நிறுவனமும் சரிபார்க்க வேண்டும். இப்ப இந்த ஒரு வருங்கால வாடிக்கையாளர், புதுசா ஒரு வாடிக்கையாளர், ஃபியூச்சர் கஸ்டமர் வரைக்குள்ள அல்லது அவற்றை வாடிக்கையாளர் அல்லது பயனாளி பெனிஃபிஷரி சந்தேகத்துக்குரிய பயங்கரவாத பட்டியல், இது வந்து இந்த லிஸ்ட் வந்து அடிக்கடி வந்தோன்றிருக்கும் பார்த்திருப்பீங்கள். யூஎன் சாங்ஷன் லிஸ்ட் அல்லது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கும். இந்த எச்சரிக்கை பட்டியலில் இருக்கிறாரோன்றதை நிதி நிறுவனம் பார்க்க வேணும். கணக்கு ஆரம்பித்தல் கோரிக்கை பெறும் கிளையிலிருந்து நிரந்தர முகவரி வழங்கப்பட்ட வருங்கால வாடிக்கையாளர் விஷயத்தில் இடம் மிக தொலைவில் இருக்கும் போது கணக்கை திறப்பதற்கான கோரிக்கையை நிதி நிறுவனம் ஊக்கப்படுத்தாது அல்லது நிராகரிக்கும். இது நாங்கள் முதலும் பார்த்த நாங்கள் ஒரு ஆள் வந்து கணக்கு திறக்க வரைக்கும் வந்து அவற்றை பெர்மனன்ட் அட்ரஸுக்கும் இந்த கணக்கு திறக்கிற கிளைக்கும் நியாயமான வித்தியாசம் இருந்தால், ஒரு ரீசனபிள் காரணம் அங்க இல்லாவிட்டால் வங்கிகள் வந்து என்கரேஜ் பண்ணாது, பேங்க் வந்து அக்கௌண்ட் திறக்க என்கரேஜ் பண்ணாது அல்லது ரிஜெக்ட் பண்ணும். மேலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மற்றும் சரியான காரணத்தை பதிவு செய்யாவிட்டால் எதிர்கால வாடிக்கையாளரின் குடியிருப்பு அல்லது வணிகத்துக்கு மிக அண்மித்த கிளையில் கணக்கை திறக்க வாடிக்கையாளர் கோரப்படுவார். அது வளமையாக வங்கியால் செய்கிற நடைமுறை. இதுக்கு கீழே இந்த பிரிவு கீழே விதி 97 ஒரே வாடிக்கையாளரால் ஒரே நிறுவனத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணக்குகள் திறக்கப்பட்டால் அனைத்து கணக்குகளின் தொடர்ச்சியான வாடிக்கையாளர் விழிப்புணர்வை செயற்படுத்துவதற்காக அத்தகைய கணக்குகள் திறக்கப்பட்ட குறிப்பிட்ட நோக்கத்தை நிதி நிறுவனம் பதிவு செய்யும். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நிறுவனத்துல 2 அல்லது மேற்பட்ட கணக்கு திறக்க அது வந்து கண்டினியூஸ் சிடிடி கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் தொடர்ச்சியாக கஸ்டமர் டியூ செய்யறதுக்காண்டி அதில் வந்து அந்த நிதி நிறுவனம் அதை குறித்து வைத்துக் கொள்ள வேணும் என்று அதை தொடர்ந்து செய்ய வேணும். அது விதி 97 சொல்லுது. இனி பார்ப்போம் சட்ட நபர்களுக்கான வாடிக்கையாளர் விழிப்புணர்வு, அதாவது லீகல் பர்சன்ஸ், கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் ஃபார் லீகல் பர்சன்ஸ். இப்போ லீகல் பர்சன்ஸ் என்றா யாருன்னு உங்களுக்கு தெரியும். வாடிக்கையாளர் இயற்கையான நபர் இல்லாத இடத்தில் ஒவ்வொரு நிதி நிறுவனமும் பின்வருவதற்காக நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ கம்பெனி இயற்கையான நபர் இல்லை, சரிதானே? அதுக்கு வந்து வாடிக்கையாளர் இயற்கையான நபர் இல்லாத இடத்தில் ஒவ்வொரு நிதி நிறுவனம் நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று, வாடிக்கையாளரின் உரிமை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பை புரிந்து கொள்ளல், அவருடைய ரைட்ஸ், மற்றது அவருடைய கட்டுப்பாட்டு கட்டமைப்பை புரிந்து கொள்ளணும், அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி புரிந்து கொள்ளணும். சரியா? வாடிக்கையாளரை அடையாளம் கண்டு சரிபார்த்தல், சரியா? கம்பெனியில் சரியா அடையாளம் காணணும். அது இறுதியில் வாடிக்கையாளரை சொந்தமாக வைத்திருக்கும் அல்லது கட்டுப்படுத்தும் இயற்கை நபர்களை தீர்மானித்தல். ஃபைனலி அதை வச்சிருக்கு, சொந்தமாக வச்சிருக்கிற அதை கட்டுப்படுத்த இயற்கை நபர்களை தீர்மானிக்கணும். அந்த ஒரு அந்த சட்ட நபரை வந்து கண்ட்ரோல் பண்றது யார் அல்லது அதில் ஓனர் யாருன்றதை பார்த்து அவரை கட்டுப்படுத்த நபரையும் வந்து யாருன்னு தீர்மானிச்சு அதுக்கும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும்.
பொதுவான சட்ட நபர்கள் மற்றும் ஏற்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். சட்ட நபர்கள் என்ற கேட்டகரிக்கு வருகிறது வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள். வரையறுக்கப்பட்ட கம்பெனி கண்டிக்க தனியார் கம்பெனி, பொது, அது பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி வருது. கடல் கடந்த ஓப்சோ இன்ஸ்டிடியூஷன் வரும். உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள கம்பெனி, அதாவது கம்பெனி வந்து guaranteed company, guaranteed limited companies. இதுல இருந்து சட்ட நபர். மற்ற சட்ட ஏற்பாடுகள், அறக்கட்டளை, இப்போ ட்ரஸ்டி இருக்கு. இப்போ ட்ரஸ்டிலேயும் வந்து அங்கே போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி இருக்கும். அப்போ ட்ரஸ்டி வந்து சட்ட நபர். எனவே வந்து இப்போ விட்டுட்டு போகக்கூடிய ஆக்கள். இப்போ இதில் உள்ள இதுகளை வந்து அவையல்கிட்ட பற்றியும் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்ய வேணும். நன்மை பயக்கும் உரிமையாளர் யார்? நன்மை பயக்கிற பெனிஃபிஷரிஸ் யாருன்னு பார்த்தா ஒரு இயற்கை நபர் அல்ல நபர்களா இருப்பினும் அது நேச்சுரலா உள்ள ஆக்கள். இறுதியில் யாருக்கு சொந்தம்? ஃபைனலி அது கடைசியில அந்த இது யாருக்கு போகுது, அந்த பணமோ சொத்தோ, அல்லது கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல்ஸ் என்ன? ஒரு வாடிக்கையாளர் மற்றும் இயற்கை நபர் யாருடைய சார்பாக பரிவர்த்தனை நடத்தப்படுகிறது? இப்போ ஒரு சட்ட நபராக இருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன் யாருக்காண்டி நடத்தப்படுகிறது? ஒரு சட்டபூர்வ நபர் அல்லது ஏற்பாட்டின் மீது இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர்களும் ஒரு நன்மை பயக்கும் உரிமையாளர் ஆவார். சட்டபூர்வமான நபர் அல்லது ஏற்பாட்டின் மீது இறுதி கட்டுப்பாட்டை கொண்ட நபர்களும் ஒரு நன்மை பயக்கும் உரிமையாளர் ஆவார். கடைசியாக கண்ட்ரோல் வச்சுக்கிற ஆள் தான் அதில் உண்மையான பெனிஃபிஷரி. ஒரு லீகல் பர்சன், அதாவது சட்டபூர்வ நபர் என்றால் അതിൻ്റെ கொண்ட்ரோலை வச்சுக்கிற ஆள் தான் അതിൻ്റെ கடைசியில பார்க்க அவருடைய பெனிஃபிஷரியாயும் பெறுவார். அதான் நன்மை பயக்கும் உரிமையாளர் யாருன்றது. உரிமையை மறக்கிறதுக்கு காரணங்கள் ஏன் இந்த இதுக்கு பின்னால வருகினம், ஒளிஞ்சோண்டு வருகினம் என்று பார்க்கலாம். அதுக்கு காரணங்கள் இருக்குது. ஏன் காரணங்கள் என்று பார்த்தா, குற்றம் அல்லது குற்றவியல் வருமானத்தை மறைக்க அல்லது வசதி அளித்தல், இதுல இப்படியான காரணங்களும் இருக்கும். இது உரிமையை மறைச்சு ஒழிச்சு செய்யறதுக்கு காரணங்கள் குற்றம் அல்லது குற்றவியல் வருமானத்தை மறைக்க அல்லது வசதி அளித்தல், மோசடி, போன்சி திட்டங்கள், அதை நாங்கள் பார்த்தோம், அந்த போன்சி ஏமாற்று திட்டங்கள் பார்க்குறோம், வரி ஏய்ப்பு, பிரச்சார நிதியியல் சட்டங்கள் என்று இருக்குது, ஊழல் மற்றும் சுய கையாளுதல், சரிதான், ஊழல் சம்பச்ச பணத்தை கொடுக்கறது, பண துய்தாக்க மோசடி, முடக்கி வைக்கும் நீதிமன்றம், இது வந்து சரியா சொல்லுது, முடக்கி வைக்கும் நீதிமன்றம். மற்றது கட்டளையிடப்பட்ட சொத்து மீட்பு, ஓட பண்ண இதை வந்து மீட்டெடுத்து இருக்குது. பணம் தூய்தாக்கல், பயங்கரவாத நிதியிடலுக்காக அறியப்பட்ட சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளின் அடையாளத்தை மறைக்க. அந்த மணி லாண்டரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங்ல அறியப்பட்ட அல்லது சந்தேகிக்கிற குற்றவாளியின் அடையாளத்தை மறைக்கவும் இப்படி ஒரு லீகல் நபர், சட்ட நபர்களை உருவாக்கி அதுக்குள்ள இந்த டிரான்சாக்ஷனை செய்கிறோம். ஒரு கணக்கின் உண்மையான நோக்கத்தை மறைக்கிறதுக்கு கணக்கு தொடர்பான நிதிகளின் மூல பயன்பாட்டை மறைக்க, இப்படியான நோக்கங்களுக்காகத்தான் இந்த சட்ட நபருக்கு பின்னால வரியினம் என்று சொல்லி சொல்லப்படுது. இல்லாமல்ல சில நிறுவனங்கள் வருகிறது. ரைட், உரிமையாளர் வந்து மற்ற உரிமையாளரை பாக்கெட்ல அதுலேயும் பிரச்சனை வருது. ஒரு கம்பெனியில 10% அதிகமான பங்கு வட்டி, அதாவது பங்குதாரர் சதவீதம் வைத்திருக்கும் அனைத்து இயற்கை நபர்களும் அடையாளம் காணப்பட வேண்டும். மேலும் நியாயத்தன்மை சோதனைக்கு உட்பட்டு சரிபார்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு இயற்கை நபரும் 10% மேல் சொந்தமாக வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த ஒரு நபரும் ஒரு நிறுவனத்துல கம்பெனியில 10% மேல சொந்தமாக வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வழக்கில் கட்டுப்பாட்டு கொள்கை தீர்மானகரமாகிறது. உரிமையாளரை பற்றி சொல்லப்படுறது. இனி பிற தேவைப்பாடுகளை பார்ப்போம். அதர் ரிக்யர்மெண்ட்ஸ், இதுல 2-3 தரம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ச்சா விளங்க நினைக்கிறேன். சுருக்கித்தான் சுருக்கமாக போட்டிருக்கின்றது. பெரிய சப்ஜெக்ட் கம்ப்ளைண்ட்ஸை பற்றி இங்க இன்ஸ்டிடியூட்டால ஒரு பெரிய ஒரு தனி சப்ஜெக்ட் நடத்தப்படுகிறது. நிதி பெறமாட்ட அறிக்கையில் சட்ட, அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பிரிவு 4 மற்றது விதிகள் 89
89 பதிவேடுகளை வைத்திருத்தல். இந்த பதிவேடு ரிட்டென்ஷன் பீரியட் வந்து சொல்லப்படுகிறது. அதான் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ். குறைந்தபட்சம் 6 ஆண்டுகளுக்கு பராமரிக்கப்படுகிறது. நாங்கள் முதலையும் பார்த்திருக்கிறோம் அந்த போன கிளாஸ்லையும். நிதி பரிமாற்ற அறிக்கையிடும் சட்டத்துல பதிவேடுகளை வச்சிருக்கிறது 6 ஆண்டுக்கு வச்சிருக்க வேணும். இதுல உள்நாட்டு மற்றும் சர்வதேச பரிவர்த்தனைகள் அனைத்து பதிவுகளும் வச்சிருக்க வேணும். அடையாள ஆவணங்களின் கணக்கு திறப்பு படிவங்கள் போன்ற வாடிக்கையாளரை விழிப்புணர்வு செயல்முறை மூலம் பெறப்பட்ட அனைத்து அடையாள தரவுகளின் பதிவுகள், இப்ப கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ்ல பெறப்பட்ட தரவுகள் எல்லாம் வச்சிருக்கணும், 6 வருஷத்துக்கு வச்சிருக்க வேணும். மற்றது பரிவர்த்தனை வாடிக்கையாளர்கள் அல்லது கணக்குகள் வழக்குகளில் ஈடுபட்டுள்ளன அல்லது நீதிமன்றத்தில் அல்லது வேறு பொருத்தமான அதிகாரத்துக்கு முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டிய நீண்ட காலத்துக்கு நிதி நிறுவனங்கள் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் டிரான்சாக்ஷன் வந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்றத்துல இருக்கேக்கல அந்த கேஸ் முடியும் மட்டும் வச்சிருக்கணும். அந்த 6 வருஷம்ன்றதை விட அந்த நீதிமன்றத்துல நடந்து ஒரு பொருத்தமான அதிகாரத்துக்கு முன்னுக்கு சப்மிட் பண்ண வேண்டி வந்தால் நீதிமன்றமோ அல்லது வேற ஒரு விசாரணை கமிஷனோ ஏதோ ஒன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது முடியும் வந்தால் அது நீண்ட காலத்துக்கு இந்த பதிவுகளை வைத்திருக்க வேண்டி இருக்கும். இத்தகைய பதிவுகளை அனைத்து வாடிக்கையாளர் விழிப்புணர்வுகளும் பரிவர்த்தனை பதிவுகளும் உடனடியாக தொடர்புடைய உள்நாட்டு அதிகாரிகள் மற்றும் நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு கிடைப்பதை நிதி நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து வாடிக்கையாளர் விழிப்புணர்வு தகவல், அதாவது கஸ்டமர் டியூ இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற தகவல்கள் பரிவர்த்தனை பதிவுகளும் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உடனடியாக தொடர்புடைய உள்நாட்டு அதிகாரிகள், அதாவது லோக்கல் ஆபீசர்ஸ் நிதியியல் உளவறுதல் பிரிவுக்கு கிடைப்பதை நாங்கள் பார்த்தோம். இந்த பினான்சியல் யூனிட் கேட்கல கொடுக்கக்கூடியதாக நிதி நிறுவனம் இந்த தகவல்களை வச்சிருக்க வேண்டும். கடைசியான விஷயம் இதுல தொலைத்தொடர்பு மாற்றங்கள் வயா டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது. வயா டிரான்ஸ்ஃபர்ஸ் என்பது தொலைத்தொடர்புடான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்களுடன் அத்தகைய நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சார்பாக அல்ல வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் வேறு எந்த நபர்களும் மற்றும் நிறுவனங்களுடன் பரிவர்த்தனை நடத்துவதற்கான தடைகளை விதித்தல். நியமிக்கப்பட்ட நபர்கள் நொமினேட்டட் பர்சன்ஸ் இருக்கு, அதாவது நிறுவனங்களோட மற்றும் அத்தகைய நியமிக்கப்பட்ட நபர்கள் அல்லது நிறுவனங்கள் சார்பாக அல்லது வழிகாட்டுதலின் கீழ் அந்த நிறுவனங்களோட வழிகாட்டுதல் கைட்லைன்ஸின் கீழே செயல்படும் வேறு எந்த நபர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் பரிவர்த்தனை நடத்துவதற்கான தடைகள் விதித்தல். இதுல வேற யாரோ கைட்லைன்ஸ் கொடுத்தோன்று கேட்க இங்க இருந்து இன்னொரு ஆள் அதை ஆப்ரேட் பண்றாரு. அப்படி செய்யக்குள்ள அதாவது தொலைத்தொடர்பூடாக இந்த பரிமாற்றங்கள் செய்யப்படுது. அதை வந்து நிறுத்த வேணும், அதற்குரிய நடத்துவதற்கு தடைகளை விதிக்க வேணும். சர்வதேச மற்றும் உள்நாட்டு தொலைத்தொடர்பூடான மாற்றங்கள் ரூபாய் மதிப்பு 1 லட்சத்துக்கும் அதிகமாகவோ அல்லது சமமாகவோ அல்லது வேறு அல்லது இந்த வெளிநாட்டு நாணயத்துக்கும் அதுக்கு சமமான. இப்போ 1 லட்சத்துக்கு ரிவைஸ் பண்ணல பொருளாக்குறதுல பார்த்தேன், வெளியில இருந்து வார அசல் இங்கிருந்து போற 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அதுக்கு சமமானது அதுக்கு கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் செய்யணும் சொல்லப்படுது. 1 லட்சத்துக்கு இதை வந்து கண்காணிக்க வேணும். நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துதல், இந்த வயா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, தொலைத்தொடர்புட நடக்கிற பரிவர்த்தனைகள். தோற்றுவிப்பாளர் தகவல், அதாவது இந்த டிரான்சாக்ஷனை ஒரிஜினேட் பண்ணால் இந்த டீட்டெயில் வச்சிருக்க வேணும். பெயர், கணக்கு எண், தனிப்பட்ட பரிவர்த்தனை குறிப்பு எண், தோற்றுவிப்பரின் முகவரி, அடையாள அட்டை எண் போன்றவை. அப்ப இந்த டிரான்சாக்ஷனை வயா டிரான்சாக்ஷன்ல தொலைத்தொடர்பு டிரான்சாக்ஷன் ஒரிஜினேட் பண்றாள் டீட்டெயில் வச்சிருக்க வேணும். பயனாளி தகவல், பெனிஃபிஷரின் அதை மாதிரி பெனிஃபிஷரின்டையும் வச்சிருக்கணும். பெனிஃபிஷரி பெயர், கணக்கு எண், தனிப்பட்ட பரிவர்த்தனை குறிப்பு எண். இதே போல இடைநிலை நிறுவனம், அதாவது தகவல் தொடர்பு பரிமாற்றத்துடன் வரும் அனைத்து தோற்றுவாய் மற்றும் பயனாளி தகவல்களும் தகவல் தொடர்பு பரிமாற்ற செய்திகளும் தக்க வைக்கப்படுகின்றன. இதுல இன்டர்மீடியேட்டரியா இருக்கிற நிறுவனம் வந்து எல்லாம் டீட்டெயிலா வச்சிருக்கணும். தகவல் தொடர்பு பரிமாற்றத்துடன் வரும் அனைத்து தோற்றுவாய் மற்றும் பயனாளி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சிருக்க வேணும். பயனாளி நிதி நிறுவனம் பயனாளியின் அடையாளத்தை சரிபார்க்க வேண்டும் மற்றும் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்கான தகவல்களை
பராமரிக்க வேண்டும். பயனாளி நிதி நிறுவனம் ஒரு ஆள் பணத்தை அனுப்புறார் த்ரூ வயா டிரான்சாக்ஷன், அதாவது தொடர்பூடாக. இங்க வந்து கிடைக்கல ஒரு பயனாளி கொடுக்க போறேன்டேக்கு அந்த சொல்றது பயனாளி நிதி நிறுவனம். இங்க கிடைச்ச நிறுவனம் என்ன செய்ய வேணும், இந்த பயனாளியின் அடையாளத்தை, அதாவது பெனிஃபிஷரியின் ஐடென்டிபிகேஷன் எல்லாம் சரியாக வச்சிருக்க வேணும். மற்றது எல்லை தாண்டிய பரிவர்த்தனை தகவலை பராமரிக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. ஃபைனலி நான் கம்ப்ளைன்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தால், நிதி பரிமாற்ற சட்டத்தின் கீழே இணங்காட்டி FTRS ரிப்போர்ட்டிங் ஆக்ட் இருக்குத்தானே, இதுக்குள்ள இணங்காததுக்குரிய தண்டனை முதலும் பார்த்திருக்கிறோம். நிதி பரிமாற்ற அறிவிப்பு சட்டத்துல இணங்காததுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 1 மில்லியனுக்கும் அதிகமாகாத அபராதம் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 1 மில்லியனுக்கு அதிகமாக அபராதம். முதல் சந்தர்ப்பத்தில் அபராதமாக விதிக்கப்பட்ட தொகையின் இரட்டிப்பு மடங்கு அடுத்தடுத்து வார ஒவ்வொரு இணக்கத்துக்கு, அதாவது நான் கம்ப்ளைன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் போய்க்க 1 மில்லியன், செகண்ட் டைம் திரும்ப நான் கம்ப்ளைன்ஸா இருந்தால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இரட்டிப்பாக, அதாவது முதல் சந்தர்ப்பத்தில் விதிக்கப்பட்ட தொகையை விட இரட்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு இணக்கத்துக்கு 2ஆம் தரம் 3ஆம் தரம் போய்க்க அதை போல இரட்டிப்பு அது என்பது சொல்லப்படுது. அவர் இணங்காதக்குரிய அபராதம். இது சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். அண்டத FTRA இந்த இதுல வேற குற்றங்கள் இருக்குது. FTRA பிரிவு 19 கீழே இணங்காதக்குரிய தண்டனை தான் இது சொல்லப்படுறது. இப்ப இதான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ்ல நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் என்ன, அதுல இல்லை கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ்ல எப்படி அசஸ் பண்றது, அது சாதாரண ரூல் மெத்தட்ல இருந்து ரிஸ்க் பேஸ் அப்ரோச்ல போய் செய்யறதுலையும், இப்போ வித்தியாசமான கஸ்டமர்ஸ் யார் இருக்கிறோம், அந்த கஸ்டமர்ஸ் எப்படி அவைக்கு வந்து கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸை செய்கிறது, சாதாரண அதாவது சிம்பிளிஃபைட் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் யாருக்கு செய்யணும், என்ஹான்ஸ் கஸ்டமர் டியூ டிலிஜென்ஸ் யாருக்கு செய்ய வேணும் என்றையும் பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் முடியுது. அதோட இந்த டேர்ம், அதாவது இந்த எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் நான் இன்றைக்கு முடிச்சிருக்கேன். யாரும் ஏதாவது கேட்குறேன்டா இப்போ கேட்கலாம். ஒரு ரிவிஷன் கிளாஸ்ன்றது நீங்க கதை செய்தா இருக்கலாம். ஆனால் ரிவிஷன் கிளாஸ் இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு லாஸ்ட் 2 or 3 பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் மட்டும் தனியாக காய்ச்சி பிரயோசனம் இல்லை. You want to ask any questions? கேட்கலாம்.